वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्गभृङ्गराजं त्रिह्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः देहादरङ्गानुजराः कटाक्षाः क्षोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रबध्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमगं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलदिके पद्मावति नमोस्तुते। नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदसरसिद्धमध्याभयन्ति चोच्चिष्टायां सृजिनिगलितं व्याबलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ற விதி என்ற இம்மாற்றம் நான்கடவா வண்ணமே நல்கு வேர் புகழ் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய்னியே। असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सन्तो मत्कार्यं साधय प्रभो। புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளம் சிலம்பெனகான் போதரை கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளை கிடத்தியோ பாவானி நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். ஒரு பாசுரம் தான் பின்தங்கி இருக்கும். நேற்றைய தினம் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் தழுழிய சென்றதரச் செய்யும் குற்றமன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே குற்றவர்கள் பொனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி எற்றை குரங்கும் பொருளேலோரம்பாவா என்ற பாசுரத்துக்கு நேற்றுக்கு பார்த்தோம், விளக்கம் பார்த்தோம். ஏன்னா இது முதற்கொண்டு பார்த்தா முதல் 5 பாசுரங்களிலே நோன்பு நூற்பதற்கு என்னெல்லாம் செய்யணும், நாராயணனே நமக்கே பரிதருவான், அப்படிப்பட்ட நாராயணன் அவனை குறித்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நோன்பெல்லாம் நோக்க போகிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நெய் உண்டோம் பால் உண்டோம் நாட்கால நீராடி ஏன்னா விரதங்கள்லாம் பண்ணணும்னா அதுக்கு சில முக்கியமான விதிகள்லாம் இருக்குது. அந்த விதிகளை நாம் பின்பற்றலாம். அப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அவனோட பெயரை பாடி ஆழிமழை கண்ணா என்று
மழைக்கடவுளை வணங்கி பர்ஜன்ய தேவனை வணங்கி அது முதற்கொண்டு விக்னங்கள் ஏற்பட்டால் ஏதாவது தடைகள்லாம் ஏற்பட்டால் நமக்கு என்னன்னு கேட்டால் அவன் தான் பகவன் நாம சங்கீர்த்தனம். அவன் இருக்கும்போது நாம சங்கீர்த்தனம் பண்ணான்னா தூசுலாம் என்ன ஆகும், தூசிகள்லாம் என்ன பண்ணும், டஸ்ட் எல்லாம் வந்து தீயில போட்டால் எப்படி பொசுங்கி போகுமோ அதனால நம்மளோட பாவச் செயல்கள்லாம் வந்து தூசியில போட்ட தூசியை கொண்டு நெருப்பில் போட்ட அந்த மாதிரி பொசுங்கி போயிடும். ஏன்னா நம்ம பாவங்கள்னால நமக்கு நிறையா விக்னங்கள்லாம் ஏற்படும், நம்ம சந்தேகம்லாம் பட்டோம், அதெல்லாம் அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதே போயிடும் சொல்லி அந்த 5 பாசுரங்களிலே நோன்பு ஆரம்பிப்பதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் ரெடி பண்ணிக்கிறார். அப்புறம் 6வது பாசுரம் தொடங்கி அதனால் அடுத்து எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் சங்கல்பம் அடுத்தது. ஏன்னா ஆண்டாளுக்கு கிருஷ்ணானுபவம் பண்ணோன்னா தனக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து தோழிகள்லாம் எல்லாரும் அழிச்சுனும்போ எல்லாரோட சேர்ந்து கிருஷ்ணனை கூப்பிடணும் அப்படின்னு ஆரம்பித்து 6வது பாசுரம் தொடங்கி ஒரு தோழியாக எழுப்புறாளாம். அதனால் பொழுது விழுந்ததற்கு அடையாளங்கள்லாம் சொல்கிறார். ஒரு தோழிக்கிட்ட ஒரு தோழியும் ஒன்று உள்ள படுத்துட்டு கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு அவெல்லாம் ஏதோ சாட்சாப் சொல்லிட்டு தூங்குற மாதிரி பாவனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நேர்த்தி பாசுரத்தில் கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டிய பெண்ணாக இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணும் பார்த்தா ஒரு விசேஷம். அது நேர்த்திக்கு பார்க்கும்போது கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார்தலையே சென்று திரைச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. அதனால அப்படிப்பட்ட செல்வ பெண்டாட்டி, அப்படிப்பட்ட பெண் என்னன்னா கிருஷ்ணன் தேடி வரக்கூடிய பெண் அந்த பெண். அதனால அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புகிறாளாம் நேற்றைய பாசுரத்திலே. இன்றைய பாசுரத்திலே கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நிலைத்து முறவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிரியானே பாடவும் நீ வாய் திரவாய் இனித்தான் எழுந்தராய் ஈதன் நபேரக்கம் அனைத்தெல்லத்தானம் அறிந்தேலோரம்பாவாய் என்பது விசேஷமாக ராமாவதாரத்தை பற்றி பேசக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். பின்னாடி நிறையா பேச போகிறோம் ராமனை பற்றி. அதனால் ராமன் கிருஷ்ணன் இவாளெல்லாம் பற்றி கிருஷ்ணனை பற்றி பேசிட்டு இருக்கோம், ராமனை பற்றி பேசலன்னு இந்த பாசுரத்தில் பார்ப்போம். ஏன்னா முதல்ல தந்தையை முன்னிட்டு பெண்ணை எழுப்பினால் முன்பாட்டில், அதனால இந்த பாசுரத்தில் பார்த்தா அண்ணனை முன்னிட்டு தங்கையை எழுப்புகிறாராம். அதனால இந்த பாசுரத்தில் என்னன்னு கேட்டால் அண்ணனை முன்னிட்டு தங்கையை எழுப்புகிறாள் என்று வியாக்கியாதாக்கள் ஆரம்பிக்கிறார் அந்த பாசுரத்தை. இந்த பாசுரத்தில் நித்திய கர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும். நித்திய கர்மானுஷ்டானம் யோகிதா சித்தர்த்தம் அனுகிரகானாம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும். அதனால் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணாமல் வைதிக காரியங்கள்லாம் ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறதோ அதனால் இதெல்லாம் பண்ணுறதோ அதனால பண்ணக்கூடாது. அதனால் விடாமல் செய்யணும் அப்படிங்கிறத இங்கே உணர்த்துறாளாம் இங்கே. அப்புறம் பகவத் கைங்கரியம் செய்துவிட்டு தான் தனது தர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும். அதனால் பகவத் பெருமாளுக்கு முதல்ல அவனுக்கு கைங்கரையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்ற தான தர்மங்கள்லாம் முதல்ல அதெல்லாம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த பார்க்கலாம், பின்னாடி பாசுரத்தில் பார்க்கலாம். அப்புறம் ஸ்ரீமன் நாராயணன், ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என 4வராக பிறந்து தர்மங்களை உபதேசித்தான். நாராயணனே நமக்கே பரிதர்வான்னு சொல்லணும்னா அவன் யாருன்னு கேட்டால் அவன் வந்து பிறந்தான். எப்படி பிறந்தான்? 4வராக பிறந்தான். ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் பரதனாகவும் சத்ருக்னாகவும் என 4வராக பிறந்து தர்மங்களை உபதேசித்தான். அதனால ராமாயணத்தில் பார்த்தா தர்மத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால அவனுடைய மனைவியான ஆண்டாள் ஒருத்திய இந்த 2 பாசுரங்களில் தர்மத்தை உபதேசிக்கிறாள். அவனுடைய மனைவி யாரு? சீதா பிராட்டி யாரு? ஆண்டாள் யாரு? பூமி பிராட்டி இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன பண்றாள்? அவனுடைய மனைவி, அந்த ஸ்ரீமன் நாராயணோட மனைவி, கிருஷ்ணனோட மனைவி, ராமனோட மனைவி எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா. அதுலேருந்து வந்த ஆண்டாள்னு அவள் என்ன பண்ணுறான்னா இந்த 2 பாசுரத்தில் நான் இந்த பாசுரமும் அடுத்த பாசுரத்திலையும் தர்மத்தை உபதேசிக்கிறாளாம். ராமன் மாதிரி தர்மத்தை உபதேசிக்கிறாள். அதனால் ராமாவதாரத்தை இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் சொம்பு கம்பிளி எம்பெருமான் என வழக்கத்தில் சொல்லுவா எல்லாரும். என்னன்னா ஒரு மடி செஞ்சின்னு சொன்னோடனே அவள் எப்படின்னா அவளுக்கு சொம்பு கம்பிளி எம்பெருமான் என வழக்கத்தில் கூறுவார்கள். இப்படி எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு தோழனாக அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்பவன் அவனுடைய தங்கையை எழுப்புவதாக இந்த பாசுரம். அதனால அவனோட தோழன் யாரு? அதனால தான் பார்த்தோம். அதனால தான் முதல் 2 ஆரம்பத்திலே சொல்லும்போது என்னன்னா இந்த பாசுரத்தில் கண்ணனை முன்னிட்டு தங்கையை எழுப்புகிறாள். அதனால இப்படி எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு தோழனாக இருக்கான். நற்செல்வன் தங்காய் இல்லையா. அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்வன். அங்கே லக்ஷ்மணன் என்ன பண்றான்? ராமருக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை நாளும் அவன் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் ராமனோட கூட இருந்து நித்திய கைங்கரியம் செய்வன். அப்படிப்பட்டவன் அவனுடைய தங்கையை எழுப்புவதாக இந்த பாசுரத்தில் என்னென்ன ஆரம்பிக்கிறான். அதனால் பால் மண்ணை சேராக்கும் அளவிற்கு செல்வம் உடைய அவன் சாதாரணமான ஒரு கைங்கரியம் பண்ணான்னு அவனுக்கு வேலை வெட்டியெல்லாம் இல்லையா.
அவனோட அவனோட தங்கைன்னா அப்படிப்பட்ட அண்ணனை வந்து எழுப்புறதுக்கு காரணம் கேட்டால் அவன் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுறான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கெல்லாம் வேலை இல்லையா, பொழுது போலையா, ஏதோ கைங்கரியம் பண்ணத்துக்கு வந்திருக்கானான்னு அப்படி இல்லை. அவன் என்ன அங்கே இருக்கக்கூடிய பால்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த மண்ணை வந்து சேராக்குமாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்போடு இருக்கான்னு சொல்றதுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட அவன் அண்ணன் அவனை தங்கையானால அவனோட தங்கையை எழுப்புவதாக இந்த பாசுரம். கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். அதனால தாய் என்ன பண்ணுமா, கனைத்திளம் கற்றருமை, தாய் நினைந்த கன்றே என்ன பாசுரம் பாடுறா. தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் புரியும் அப்பனை. திருமங்கையாழ்வார் கம்பேரிசன் கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, கன்று என்ன பண்ணமாம், தாயை நினைத்து பாலுக்காக அழுவதை காட்டிலும், அதனால தாய் என்ன பண்ணமாம், கன்றை நினைத்து உரக கத்துமாம். பார்த்துருக்கோம், மாடெல்லாம் காலங்காலத்தால கத்தும், கன்றுக்குட்டியெல்லாம் கத்தும். அதுக்கு முன்னாடி பார்த்தா சில சமயம் பார்த்தா மாடெல்லாம் கத்த ஆரம்பிக்கும். என்னன்னா கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், அப்படி அதுக்கோசரம் நினைச்சுட்டு ஏன்னா கன்றெல்லாம் என்ன பண்ணும், தாயை நினைத்து பால் சாப்பிடணும். அதனால நினைக்காம இல்லாம அந்த தாய் என்ன பண்ணுமாம், தாய்ப்பசு என்ன பண்ணுமாம், கன்றுக்குட்டியை நினைச்சு உறக்க கத்தி பால் கொடுக்க ஏங்கும் ஏக்கத்தை வெளிப்படுத்த செய்யுமாம். அதனால அப்படி நான் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமா இருக்குமாம். இன்னும் அழுத்து விடலையே, கண்ணுக்குட்டி அழிச்சுன்னு வரலையே, அந்த மாடு கறக்கிறோம் அழிச்சுன்னு வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட கத்துமாம். அதனால செய்யும் செயல்கள் சிறந்தவை, அப்படிப்பட்ட செயல்கள் சிறந்தவை. அதனால இளமை பருவம் உடைய பால் கறக்கும் இளமை தனது கன்றையை நினைத்து எப்போ பார்த்தாலும் கன்றை நினைச்சு கொண்டே இருக்கும். காலங்காலத்தால் பால் கறக்கணும், பால் கொடுக்கலையே. அதனால கன்று அருகில் வந்து பால் அருந்தவில்லை, பாலை வந்து சாப்பிடல. ஆனாலும் கன்றின் மீது உள்ள பாசத்தினால் அது பசியினால் வாடுமே என்ற ஏக்கத்தில் நினைக்கிறதாம். அதனால என்னென்ன வந்து கன்றுக்குட்டி வந்து பால் சாப்பிடல இருந்தால் நம்ம பசியில் வாட போகிறதே. அதனால நினைச்சல அந்த ஏக்கத்தில் என்ன பண்ணுவோம், கத்துமாம் அது. அதனால நேற்று இடத்திலே பாலை சுரந்தது. கனித்திளம் கற்றருமை வரக்கானும் இன்னும் கண்ணுக்குட்டி வரல, பாலை சுரக்கணும். என்னாச்சு, பாலை சுரந்தாச்சு, கண்ணுக்குட்டியும் வந்து பக்கத்தில் இல்லை. இருந்தால் அந்த நினைச்ச உடனேயே அந்த பால் கொடுக்கணும்னு நினைச்ச உடனே என்னாச்சா பால் சுரந்துதான். அதனால என்ன இடத்துல நினைத்த இடத்திலே பாலை சுரந்தது. அப்படி நின்றுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாடு நிறந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பால் சொரிய ஆரம்பிச்சுதான். அதனால அந்த இல்லமே என்னன்னா சேராக மாறியது. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து மலவழியே நின்று பால் சூர நினைத்தெல்லாம் சேராக்கும். அப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மாடுகள்லாம் அங்கே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட மாடுகள்லாம் பால் சொரியாது. பால் சொரிஞ்ச உடனே கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எப்படின்னா சேராது. பால் அதனால சேர குழைக்கணும். என்ன பண்ணுவா, ஜலத்தை விட்டு சேர குழைப்பா, தண்ணியை விட்டு சேரெல்லாம் குழைப்பா. பார்த்துருக்கோம், சேத்துல வீடு கட்டும் போது அங்கெல்லாம் குழைப்பா. அப்படி இல்லாமல் இங்கே பால் சுரந்து அந்த மண்ணெல்லாம் எப்படின்னா சேராக ஆகிவிட்டதாம். அதனால சேராக மாறி அதனால் அந்த இல்லமே நனைந்தது. அப்படி இந்த குணங்களை எம்பெருமான் குணத்திலும் நம்ம ஒப்பானதாக உள்ளது. ஏன்னா எம்பெருமான குணம் என்னன்னு கேட்டா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழிகின்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின்னடியே அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. திருவரங்கத்தம்மான் பாசுரத்தை பாடும்போது விசேஷமா அனுபவிக்கிறாங்க ஆழ்வார். என்னன்னு கேட்டா, அவன் வந்து ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, ஏழையா இருக்கட்டும் ஏதலனா இருக்கட்டும் கீழ்மகன் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. ஏன்னா ராமனோட குணங்களை பற்றி சொல்லும்போது சௌலபியம் சௌசீல்யம் இருக்கக்கூடிய ராமன். அதனால அவனை பார்க்கும்போது ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்களுக்கு இன்னருள் சுரந்து, அந்த மாடை மாதிரி அவன் இன்னருள் ஏன்னா அவனோட பெருமாளோட அனுகிரகத்தை எல்லாருக்கும் கொடுக்குறான். அவன் மாடு எப்படி என்ன பண்றது, நினைச்ச மாத்திரத்திலே என்ன பண்றது, பாலை சுரக்கிறது. கண்ணுக்குட்டிக்கோசரம் கொடுக்கணும்னு காத்துருக்கு, கண்ணுக்குட்டி வரல, அந்த ஏக்கத்துல என்ன பண்றது, பாலை சுரக்கிறது. அது மாதிரி பகவான் காத்துருக்கானான். அதனாலதான் பகவான் காத்துண்டு நமக்கெல்லாம் எல்லாருக்கும் அருள் புரியணுங்கிறதுக்கோசரம் காத்துருக்கான். நினைச்ச மாத்திரத்திலே என்ன ஆகுதுன்னு கேட்டா, அப்படி பால் கறக்கிற மாதிரி இன்னருள் சுரந்து அருளை சுரக்கிறான் நமக்கு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் நாராயணன், சீமன் நாராயணன், கிருஷ்ணன், ராமன் எல்லாமே ஒன்றா சேர்த்து இங்க சொல்றார். அதனால ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, அப்படிப்பட்ட ராமன். அதனால பகவானும் உயர்ந்தவன். அதனால அப்படிப்பட்ட கம்பேரிசன் ஆரம்பிக்கும் போது ஆழ்வார் பாசுரத்தில் ஆரம்பிக்கிறோம். அதனால ஆண்டாளம் இங்கன்னு அந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் போது கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து மலவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். அதனால
தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் தனது கருணை என்னும் பாலை பிரவாகிக்கும்படி செய்து அனுகிரிக்கிறான். எம்பெருமான் என்ன பண்றான், பெருமாள் வந்து தன்னோட கருணா கடாட்சன் சொல்லுவோம் இல்லையா, பெருமாளை நிறைய அவனோட குணங்கள்லாம் சொல்லும்போது கருணா கடாட்சன், கருணையை வந்து கடாட்சிக்கிறான், சுரக்கிறான். பாலை சுரக்கும் போது நமக்கு வந்து அந்த அனுகிரகமாகிற அந்த பாலை வந்து நமக்கு சுரக்கிறான். அதனால கருணை என்னும் பாலை நமக்கு சுரக்கிறான். அதனால மாட்ட சொல்லி இந்த கம்பேரிசன் சொல்ல அப்படிப்பட்ட பகவானோட குணத்தையும் சொல்லலாம் இங்க. அதனால கன்றுக்கு இறங்கின்னா உயர்ந்த ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், தன்னால் கொடுக்கப்பட்ட திரவியத்தை ஒரு அந்தனர் வாங்கி கொள்ளாவிட்டால் எவ்வளவு வருத்தப்படுவானோ, பகவானும் தன்னை அண்டியவர்களுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு உயர்ந்த மனிதன். அதனால அவன் உயர்ந்த மனிதன் என்ன பண்றான்னா தர்மம் பண்றான். தான் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு திரவியத்தை கொடுக்குறான். யாரு கொடுக்குறான், ஒரு அந்தனர் வந்து கொடுக்குறான். அந்தனர் கொடுக்கும்போது அவர் வாங்கி கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு வருத்தப்படுவானோ, பகவானும் தன்னை அண்டியவர்களுக்கு சிறியதோர் உபகாரம் செய்யாவிட்டால் மிகவும் வருந்துவானாம். அதனால பெருமாள் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தன்னை யாராவது அண்டினான்னு அவனுக்கு நம்ம செய்யலையே அப்படின்னு பண்ணாமல் இருந்தால் வருத்தப்படுவானாம். அதனால செய்யாமல் இருக்க மாட்டான், செய்வான். இருந்தாலும் அந்த கம்பேரிசன் சொல்லும்போது இறங்கிங்கிறதுக்கு சொல்லலாம் அங்கே. அப்படிப்பட்ட இறங்கின்னு பகவான் இறங்கி வந்து நமக்கு என்ன நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதனால இங்கே பிறந்த விஷயமே இறங்கி தான் வந்திருக்கான் இல்லையா. அதனால என்னென்ன இந்த குலத்திற்கோ இந்த குலத்திற்கு வந்து பிறந்தான் இல்லையா. அதனால பின்னாடி பாசுரத்தில் கடைசி பாசுரத்தை சொல்றா இல்லையா. அதனால அப்படிப்பட்ட குலத்தில் தோன்றின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட எந்த குலம்னுலாம் பார்க்கறது இல்லை. அவன் அப்படிப்பட்ட இறங்கி வந்திருக்கான். அதனால அவன் வந்து வருத்தப்படுவானோ, அவன் வாங்கிக்கலேன்னு ஒரு அந்தனர் வாங்கிக்கலேன்னு ஒரு உயர்ந்த மனிதன் தர்மம் பண்ணும்போது வாங்கிக்கலேன்னு வருத்தப்படுவானோ, அந்த மாதிரி என்ன பண்ணுவானா சிறியதோ ஒரு உபகாரம் செய்யாவிட்டால் நம்ம வந்து பெருமாள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த மாதிரி வருத்தப்படுவானா. கிருஷ்ணன் கீதையில் அர்ஜுனனை வளைத்து பிடித்து கொண்டு கருணை கலந்த கீதையை உபதேசிக்கிறான். அப்படி பண்ணும்போது என்ன பண்றான்னு கேட்டால் அர்ஜுனன் இருக்கான், கீதோபதேசம் பண்றான் கிருஷ்ணன். அவனுக்கு வந்து கருணை என்ற கடலை வந்து என்னென்ன அப்படி வந்து வளைச்சு போட்டுண்டு அதை பிடிச்சு கொண்டு கருணை கலந்த கீதையை அப்படி கருணையோடு சொல்றானாம். நான் கீதோபதேசம் சொல்லும்போது எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவான். பெருமாளுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும் எப்படி சொல்லணும். அர்ஜுனனுக்கு சில இடத்துல எல்லாம் எப்படி சொல்லணும், சில இடத்துல. அதனால எல்லாமே கருணை வடிவா இருக்கும். அதனால கருணை கலந்து அப்படி உபதேசிக்கிறானாம். மீண்டும் மீண்டும் திருப்பி அழைத்து உபதேசிக்கிறான். ஒரு தடவை மாத்திரம் இல்லாமல் திருப்பி கூட்டு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கான். அதனால கன்றுக்கிறங்கி, அப்படிப்பட்ட கன்றுக்கிறங்கி நற்செல்வம் தங்காய் கணைத்திடம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து மலவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய்னா நற்செல்வனுடைய தங்கையானபடியால் அதனால அவனை போல் நீயும் பகவத் கைங்கரத்தில் ஈடுபட வேண்டாமா உள்ள படுத்துன்னு பார்த்து கேட்கிறாளாம். உடனே அடுத்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் ஒரு தூழியா எழுப்பும்போது போன பாசுரத்தில் சொல்ல உள்ள படுத்துன்னு எழுப்பியாச்சு. அடுத்து இந்த பாசுரத்தில் இருக்கிறவளை பார்த்து சொல்லலாம். அதனால உன்னோட அண்ணன் என்ன பண்றான், எப்படி பகவத் கைங்கரை எல்லாம் பண்றான் பாரு. அவன் வந்து பெருமாளுக்கு எப்படி கைங்கரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனை போல நீயும் கிருஷ்ணனோட தோழனா இருக்கான். அதனால அவனை போல நீயும் என்ன பண்ணணும்னா பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டாமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவத் கைங்கரியம் பண்ணதுக்கோசரம் தான் வந்திருக்கோம். அதனால அந்த பகவத் கைங்கரியம் பண்ணாம நீ தூங்கிட்டு இருக்கிய, நீ ஈடுபட வேண்டாமா. அதனால அண்ணனை காட்டிலும் தங்கை கிருஷ்ணனிடத்தில் அனுகிரகத்தில் இருக்க வேண்டாமா. அதனால ஜாஸ்தி இருக்க வேண்டாம். அண்ணன் எப்படி பண்றானோ அதை விட இன்னும் 10 பங்கு ஜாஸ்தின்னு பண்ணணும். அப்படி இல்லாமல் தூங்கிட்டு இருக்கே, அதனால அண்ணனை காட்டிலும் இன்னும் ஜாஸ்தி உனக்கு வந்து கிருஷ்ணனிடத்தில் வந்து கைங்கரியம் பண்ண வேண்டாமான்னு கேட்கிறாளாம். அதனால இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறாயே. அதனால நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி, பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றின்னு மார்கழி மாசத்துல என்ன ஆகும், பனி பெய்யும் இல்லையா. மார்கழி மாசத்துல பனி கொட்டும். இங்கெல்லாம் பார்க்கலாம், இன்னும் பனியே வர காணும், கண்ணில் காணும் பனியெல்லாம். அதனால மழை இன்னும் பெய்ய போறதோ இன்னும் தெரியல. அதனால மழை தான் இருக்கு, மழையோட மேகங்களை தான் பார்க்குறோம். இன்னும் பனித்தலை வழல. அதனால மார்கழி மாசம்னா பனி கொட்டக்கூடிய மாசம். அதனால அந்த மாசத்துல பார்த்தா வாசல்ல ஒரு பனி ஒரு கண்ணு இருட்டா இருக்கும். ஒரு இருட்டா இருக்கும்னு பார்த்தா அது பனி தான், வேற எதுவுமே இருக்காது. அதனால ரோடே தெரியாது. அதனால அப்படிப்பட்ட பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி விடியற் காலையில நாங்கள்லாம் வந்திருக்கோம். நாங்கள்லாம் வந்து விடியற் காலைங்கிறது இவாளெல்லாம் வந்து நோன்பு நோற்பதற்கு எழுந்திருக்கக்கூடிய காலம் பார்த்தா 3 மணி. அதனால பார்த்தா கோவிலெல்லாம் நிறைய இடத்துல விடியற் காலையில் பூஜையெல்லாம் பண்ணுவா. தனுர்மாச பூஜைன்னு எத்தனை மணிக்கு பண்ணுவான்னு விடியற் காலையில் பண்ணுவா. அதனால் சில இடத்துலலாம் பார்க்கலாம் 8 மணி 9 மணிக்கு இதை பூஜை பண்ணணுங்கிறதுக்கோசரம் பண்ணுவா. இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய பூஜையெல்லாம் பார்த்தா விடியற் காலம்புல பண்ணக்கூடிய பூஜை. அந்த விடியற் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும். சூரிய உதயம் வந்தால் பனியெல்லாம் விலகி போயிடும் இல்லையா. அதனால விடியற் காலையில்
பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி உன்னோட வீட்டு வாசல்ல நிற்கிறோம். ஏன்னா போன பாசுரத்திலே சொன்னா இல்லையா, அதனால இந்த பாசுரத்திலையும் அதனால நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. அதனால பார்த்தா வந்து என்ன வாசல்ல வந்து வாசப்படியில காத்துன்னு இருக்கோம், கதவை தட்டுறோம். எப்படி வந்திருக்கோம்னா விடியற் காலையில பார்த்தா ஒரே பனி மூட்டம், பனி கொட்டுறது, எங்க தலையில பனியா கொட்டின்னு இருக்கு. அதனால பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி வாசக்கதவை பிடிச்சுன்னு காத்துன்னு கதவை தட்டின்னு இருக்கோம், எழுந்திருக்கோம் கூப்பிடலாம். கிருஷ்ணனை அடைவதற்காக நோன்பு செய்ய போகிறோம், அதற்காக உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறோம் நாங்கள்லாம். ஏன்னா உனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் தான். எதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம், சும்மா வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, நீ காலம்பரம் தூங்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் வரல. நாங்கள் வந்திருக்கிறது என்ன, பகவத் அனுபவம் பண்ணுறோம், கிருஷ்ணானுபவம் பண்ணுறோம். அந்த கிருஷ்ணரை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும் நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம். அதுக்கோசரம் உன்னை எழுப்பத்துக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம். பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்க உடனே படுத்திருப்போம். என்னன்னா என்ன சொல்லா, உடனே படுத்து நிற்கிற தூங்கல. என்ன அவளெல்லாம் முதல் பாசுரத்திலேருந்து பார்த்தா ஒரு தோழியும் தூங்குறாளான்னு பார்த்தா தூங்குற மாதிரி நடிக்கிறா. ஏன்னா அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன் அனுபவம், கிருஷ்ணன் கதையெல்லாம் கேட்டோன்னே கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கணும்னு அவளுக்கெல்லாம் ஆசை இல்லையா. அதனால என்ன பண்றா, உடனே உள்ள படுத்து நிற்கிற பதில் குரல் கொடுக்குறாளாம், திரும்பி கொடுக்குறா. தேள் கடிக்க வேண்டும் என்று யாராவது விரதம் இருப்பார்களா அவன் சொல்றா. ஏன்னா கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா, அவ ஏதோ பேசுறா. ஏன்னா தூக்கத்துல சில பேர் பேசுவா, உளருவான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இவா சொல்ல விஷயம் அவளுக்கு காதல ஏறல. என்னன்னு கேட்டா, தேள் கடிக்கணும் அப்படின்னா, தேள் கொட்டணும்னு யாராவது போய் விரதம் இருப்பாரா, தேள் கடிக்கிறதுக்கோசரம் யாராவது எனக்கு தேள் கொட்டணும்னு சொல்லிட்டோம், ஏதாவது விரதம்லாம் யாராவது இருப்பார்களா, இருக்க மாட்டார்கள். அதனால ஏன் இப்படி கிருஷ்ணனையும் தேனையும் ஒப்பிடுகிறாள்னு பார்க்குறோம். ஏன்னா கிருஷ்ணன் வந்து என்ன, இங்கே கிருஷ்ணானுபவம் தான் பண்ண போகிறான், கிருஷ்ணனை குறித்து விரதங்கள்லாம் இருக்க போகிறான். அதனால இப்படி கிருஷ்ணனையும் தேனையும் ஏன் ஒப்பிடுகிறாள் என்றால், பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். நிறைய கதைகள்லாம் கிருஷ்ணானுபவத்து கிருஷ்ணன் கதையெல்லாம் கேட்டிருக்கா. அதனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான், பெண்ணோட வருத்தம் எல்லாம் அறியாத பெருமான். அதனால வேப்பிலை போல் கசைக்கும், வேப்பிலை எப்படி இருக்கும், இந்த வேப்பிலை எப்படி கசப்பா இருக்குமோ அப்படி செயல்கள்லாம் உடையவன் கிருஷ்ணன். ஆனால் அந்த வளர்ந்திருக்கிறான் யசோதை என்று ஆண்டாள் சொல்லலாம். அதனால அப்படிப்பட்ட அவன் வந்து கசக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவன். அவனை போய் தேள் கடிக்கிறதுக்கோசரம் யாராவது விரதம் இருப்பாளான்னு கேட்கிறாளாம். அதனால யசோதை வந்து என்ன சொல்லலாம், ஆண்டாள் கூறுகிறாள். யசோதை என்னன்னா யசோதை என்று ஆண்டாள் கூறுகிறாள். அதனால அப்படி வளர்த்திருக்காளே அந்த யசோதை என்று சொல்லலாம் உள்ள இருக்கிறவன். அப்புறம் ஆண்டாள் என்ன சொல்லான்னு கேட்டா, ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாத என பலருள்ள. என்னன்னா ஒரு கிருஷ்ணனையுடைய என்ன அதுக்கெல்லாம் என்ன அதுக்கு சொல்லணும் இல்லையா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நீ சொல்லையே, அதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லுவோம் இல்லையா, கேட்போம் இல்லையா. அதனால படுத்து நிற்காளே, அப்படி அவள் படுத்து நிற்கிற சொல்லத்துக்கு என்ன ப்ரூஃப், அவன் என்னெல்லாம் பண்ணான். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் என்ன பண்ணான், ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதை என பலருள. கிருஷ்ணனுடைய ஒரு கோபிகை வந்து ஆசைப்பட்டாளாம், கிருஷ்ணன் அடையணும்னு ஆசைப்பட்டாளாம். அதை கிருஷ்ணனிடமே தெரிவித்தா. அதனால கிருஷ்ணன்கிட்ட போய் மற்றவாள்லாம் விரதங்களாக இருந்து கிருஷ்ணன் அடையணும்னு ஆசைப்படுவான். இந்த கோபி என்ன பண்ணுறான்னு பார்த்தா, கிருஷ்ணனை பார்க்குறான். கிருஷ்ணனை பார்த்து நான் வந்து உன் மேலே ஆசைப்படுறேன் அப்படின்னு கிருஷ்ணனிடமே தெரிவித்தாளாம். அதில் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணான்னா, யமுனக்கரையில் ஒரு மணல் திட்டில் அங்கே வந்து அந்த யமுனக்கரையில் தான் அதெல்லாம் விளையாடின்னு இருக்கா இல்லையா. அந்த விளையாடிண்டே இருக்கும்போது கிருஷ்ணன் வந்தபோது அந்த பெண் தெரிவிக்கிறான் கிருஷ்ணனை பார்த்து. ஸோ அந்த பெண் அப்படியா அப்படின்னு கேட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், பதில் சொல்கிறான். யமுனக்கரையில் ஒரு மணல் திட்டு, மணல் வந்து திட்டுன்னு என்ன பார்க்குறோம், திட்டுங்கிறதுக்கு என்னென்னா ஒரு நதிகளெல்லாம் பார்த்தா காவேரி கரையெல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு காவேரி கரையில் ஜலம்லாம் ஓடின்னு இருக்கும், நடுவில் பார்த்தா மணல் இருக்கும். அந்த மணலுக்கு நடுவில் அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் தண்ணி, நடுவில் ஒரு மணல், அதுதான் திட்டுன்னு சொல்லுவோம். அதனால அவர் மணல் திட்டுல காத்தண்டு இருக்குமாறு கூறணும். அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு மணல் திட்டு, ரெண்டு பக்கம் சுற்றி ஜலம் இருக்கும், நடுவில் மணல் இருக்கும். அந்த மணலில் போய் காத்தண்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவானாம். அதனால பனிக்குளிர்களில் நடுநடுங்கி என்ன பண்ணுறது, இந்த பொண்ணு என்ன பண்ணுறது என்னன்னா, கிருஷ்ணன் நிச்சயமாகவே ஒரு கோபிகை என்ன பண்ணுறாலாம், அந்த போய் சொன்னோடனே கிருஷ்ணன் சொன்னோடனே நிஜமாக நினச்சிட்டு இருக்குது. அது போய் என்ன பண்ணுறது, மணல் திட்டில் நின்றுட்டே இருக்குன்னு வர காணும். சரி கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் இல்லையா, எப்படி இருந்தாலும் வருவான். அதனால அவனை நினைச்சிட்டு என்ன பண்ணுறதான், அந்த பனியில் என்ன மார்கழி மாதத்து குளிர் இல்லையா, பனி குளிர், அதனால சுற்றி ஒரே ஜலம் இருக்குது. அப்படி அந்த நதிக்கரையில் நின்றுட்டே இருக்கான். குளிர் நடுங்கிட்டே இருக்கு. இரவெல்லாம் காத்துட்டே இருக்கு. விடிஞ்சு போச்சு, இன்னும் வர காணும். அதனால காத்துட்டே இருந்து இரவெல்லாம் காத்திருந்து விட்டு பகலில் கிருஷ்ணனிடம் பகலில் வருவான், கிருஷ்ணன் வருவான். திரும்பி வந்த உடனே தெரிவிச்சா அதற்கு பதில் கூறாமல் சிரித்து கொண்டே சென்றானான்.
அதனால அப்படிப்பட்ட பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அந்த பெண்ணை பார்த்தா கோபிகை என்ன பண்ணுறது, ராத்திரி பூரா காத்துருக்கு, குளிர் நடுங்கிறது. அந்த அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து என்ன பண்ணுவான், பதில் சொல்லாமல் சிரிச்சுன்னு போயிடுவான், விளையாட்டாக பண்ணிட்டு போயிடுவான். அது விளையாட்டாக நினச்சிக்கல அந்த பொண்ணு. அப்படிப்பட்ட பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானவன் கிருஷ்ணன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக்கணிகள் தருவன் ஒலிகடல் ஓத நீர் போல வண்ணமழகிய நம்பி சொல்ல இல்லையா நீராட்டத்தில். அப்படிப்பட்ட எண்ணெய் குடத்தை உரட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி இந்த செயலெல்லாம் செய்யக்கூடியவன் கிருஷ்ணன். என்ன பண்ணுவான், கண்ணை புரட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானே. பெரியாழ்வார் நீராட்டம் பாசுரத்தும் போது இதெல்லாம் சொல்றார், அவன் செஞ்ச செயல்கள்லாம் சொல்லி யசோதை மாதிரி சொல்றார். அதனால என்ன பண்ணுவான்னா, எண்ணெய் நிரம்பிய குடம் இருக்குமாம், எண்ணெய் குடத்தை உருட்டி விடுவானாம். அதனால எங்கே போவான், யாராவது வீட்டுக்கு போவான். அவள் வீட்டிலலாம் முன்னெல்லாம் பார்த்தா இப்போல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் எங்கே வாங்கி வச்சிருக்கா, எண்ணெயெல்லாம் பாட்டிலில் வருது, பாட்டிலில் வாங்கி வச்சிருக்கோம், 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில். அந்த காலத்துலாம் பார்த்தா வெளியிலலாம் வாங்க மாட்டா எண்ணெயெல்லாம் பார்த்தா தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் நல்லெண்ணெயாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த எண்ணெய்கள்லாம் வந்து செக்கில் போய் ஆட்டின்னு வந்து அந்த குடம் இருக்கும். அதனால ஒரு மண்பானை மாதிரி இருக்கும் அந்த குடம். அந்த எண்ணெய் குடத்தில் எண்ணெய் குடம்னே சொல்லுவாள், பார்த்துருப்போம், வில்லேஜில் எல்லாம் இருக்கிற வாழ்க்கை தெரியும், பார்த்த வாழ்க்கை. ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட எண்ணெய் குடம்லாம் வச்சிருப்பாளாம் அங்கே வெண்ணெய் குடம் மாதிரி இங்கே ஒரு எண்ணெய் குடம். ஒரு வீட்டில் எண்ணெய் குடையும் இருக்கும் வெண்ணெய் குடையும் இருக்கும். வெண்ணெயெல்லாம் வந்து உரியில் வச்சிருப்பா, எண்ணெய் குடம் வந்து கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருப்பா, ஃப்ளோரில் வச்சிருப்பா. அதனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், வெண்ணெயை சாப்பிட்றதுக்கோசரம் மாத்திரம் இல்லாமல் வெண்ணெய் சாப்பிடுவான். அதனால அங்கே சேஷ்டை பண்ணுவோம் இல்லையா, கிருஷ்ணனோட சேஷ்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால என்ன பண்ணுவான்னா, அங்கே எண்ணெய் நிரம்பி இருக்கிற குடத்தை வந்து உருட்டி விட்டுருவானாம். என்ன அவன் வீட்டில் சாதாரண வீட்டில் ஒரு இடத்துல கொஞ்சம் எண்ணெய் சிந்தினாலே எப்படி இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. அதனால அப்படிப்பட்ட எண்ணெய் குடத்தை உருட்டி என்ன பண்ணுவான், எண்ணெய் குடத்தெல்லாம் உருட்டி விட்டுருவான். அப்புறம் அங்கே இருக்கிற தொட்டிலில் பார்த்தா அவள் வீட்டு குழந்தைகள்லாம் தூங்கும். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி. அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம், தூங்கின்னு இருக்கும். திடீர்னு போய் கிள்ளிட்டு போயிடுவானாம். திடீர்னு கிள்ளிட்டு போனோடனே அந்த குழந்தையெல்லாம் அழ ஆரம்பிச்சிடும், கத்தம் இல்லையா. திடீர்னு யாராவது கிள்ளினா குழந்தைகள்லாம் தூங்கின்னு இருக்கிற குழந்தை போய் கிள்ளிட்டு போனால் என்ன பண்ணும், அது கத்த ஆரம்பிச்சிடும். அதனால கோபிகள்லாம் வந்தோடனே என்ன பண்ணுவானா, சிரித்து கொண்டே ஓடிடுவானா. அதனால கிள்ளிட்டு போயிடுவான். அங்கேருந்து வந்து என்னடா குழந்தை அழறதுன்னு அந்த கோபிகள்லாம் அவன் அம்மாலாம் தாயெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தா அவன் பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவானாம். அதனால அப்படிப்பட்ட சேட்டையெல்லாம் செய்யக்கூடியவன் கண்ணன். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி வந்து என்ன பண்ணுவான், அது மாத்திரம் இல்லாமல் கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே. அப்படி வந்து கண்ணெல்லாம் இப்படி மடிச்சுன்னு பூச்சாண்டி காய்ச்சிட்டு போடுவான் அவன். அதனால தான் பார்த்தா குழந்தைகள்லாம் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தா அப்படி கண்ணெல்லாம் மடக்கிண்டு ஒரு பயன்படுத்துவா இல்லையா, குழந்தைகள்லாம் பயன்படுத்தும். அதனால பெரியவாளும் பயன்படுத்தும். அந்த விளையாட்டெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அதனால கிருஷ்ணன் செஞ்ச செயல்கள்லாம் அதெல்லாம். அதனால அந்த தாய்மார்கள்லாம் வந்து குழந்தை அழறது என்னன்னு வந்து எட்டி பார்ப்பா. அந்த தொட்டிலையோ தூளிலையோ அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவளை பயன்படுத்துகிற மாதிரி கண்ணை புரட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானே. அப்படிப்பட்ட செயல்கள்லாம் செய்யக்கூடியவன் அந்த கண்ணன். அப்புறம் அடுத்து என்ன செய்வான், தொட்டிலில் தன் குழந்தையை தூங்க வைத்து விட்டு வேலைகளை என்ன பண்ணுவான், நிறைய இடத்துல பார்க்குறோம். அதனால் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிற இடத்துல வீட்டிலலாம் அது இப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்கும். அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அதனால் என்ன பண்ணுவாள், தூங்க பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த சமயத்தில் போய் வேலையெல்லாம் செய்ய போவா. ஆற்றுலலாம் பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. அதனால் தொட்டிலில் தன் குழந்தையை தூங்க வைத்து விட்டு வேலைகள்லாம் ஒரு கோபிகை செய்ய கிச்சனில் போய் வேலையெல்லாம் செய்ய போகிறா, வீட்டு வேலைகள்லாம் செய்ய போகிறா. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவான்னா, கோபிகள் கண்ணில் படாதபடி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது குழந்தையை கிள்ளி விடுவானா. அதனால அப்போ தூங்கும்போது குழந்தையெல்லாம் கிள்ளி விட்டுருவானா. உடனே மறந்து விடுவானா. திருப்பி நடக்கும் அது. அதனால குழந்தை அழும் காரணம் அறியாத குழந்தைக்கு ஏதாவது பூச்சி கடிச்சிருத்தா அதெல்லாம் மழும் இல்லையா. குழந்தைகள்லாம் சற்று மட்டும் பார்த்து விட்டு சற்றும் தொட்டிலை ஆட்டி விடுவாளாம். திரும்பி தூங்கும். இதே நடந்துருக்கு. அப்போ தன் வேலைகளை செய்ய தொடங்கும் போது திரும்பவும் குழந்தையை பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி எல்லாமே பண்ணக்கூடிய கண்ணை புரட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானே. அப்படிப்பட்ட செயல்கள்லாம் செய்யக்கூடிய அந்த கண்ணன். இப்படி கிருஷ்ணன் என்னன்னா, பெண்ணன் வருத்தம் அறியாத பெருமான். இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படும் வருத்தத்தை அறியாத பெருமானவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணன். அவனை போய் நீங்கள் வந்து தேள் கடிக்கிறதுக்கோசரம் யாராவது விரதம் இருப்பார்களான்னு அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லலாம். தேள் கடிக்கிறதுக்கோசரம் யாராவது விரதங்களாம் இருப்பதுக்கோசரம் எழுப்பு வந்திருக்கேளே அப்படின்னு உள்ள படுத்திருக்கிற சொல்லலாம். அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அதனால மனத்துக்கினியானை கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து மொலவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்து சினத்தினால் தென்னிலங்கை அடுத்து போறா.
அதனால இந்த அப்படிப்பட்ட உயர்வா இருக்கக்கூடியதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்படிப்பட்ட அவதாரத்தை சொல்லலாம் உள்ள படத்தில் நிற்குவேன். ஆனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை, அப்படிப்பட்ட மனத்துக்கினியவன் யாருன்னு கேட்டா ராமன் தான். ஏன்னா இவாளெல்லாம் கிருஷ்ணனை குறித்து இவாளெல்லாம் விரதம் இருக்கா. அப்படி கிருஷ்ணாவதாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணனோட சேஷ்டையெல்லாம் சொல்லலாம் அங்கே. அப்படிப்பட்ட சேஷ்டைகள்லாம் சொல்லும்போது இந்த உள்ள படத்தில் நிற்கிற சொல்லலாம். அதனால நீ கிருஷ்ணானுபவம் பண்ணதுக்கு நான் வரல, ஏன்னா அவன் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யக்கூடியவன். அதனால அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டா மனத்துக்கினியவன் யாருன்னு கேட்டா மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். ராவணன் என்ன பண்றான்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னா அப்படிப்பட்ட ராமன் ராவணன் என்ன பண்ணா பெரியதொரு தேரில் இருந்து யுத்தம் செய்கிறான். ஏன்னா இதுக்கு சொல்லும்போது விசேஷமாக செற்ற அப்படிங்கிறது கோமானை தென்னிலங்கை கோமானை செற்ற எப்படின்னா சினத்தினால் தென்ன ராமனுக்கு கோபம் வருவான் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல பார்க்கணும். ராவணன் என்ன பண்ணுறான்? பெரிய ஒரு தேரில் உட்காந்துருக்கான். தேரில் உட்காந்து யுத்தம் எல்லாம் பண்ணுறான். ராவணனுக்கும் யுத்தம் எல்லாம் நடக்கிறது. அப்போ சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் தோள் மேலே உட்காந்துருக்கான் ராமன். அவன் பெரிய ரதத்தில் உட்காந்துருக்கான். அதனால ரெண்டு பேரும் தேரில் உட்காந்து ரெண்டு பேருக்கும் ரொம்ப யுத்தங்கள்லாம் நடக்குது. ராவனுக்கு யுத்தங்கள்லாம் நடக்குது. அப்போ ராவணன் என்ன பண்றான்? அம்பெல்லாம் ஏவிண்டே இருக்கான். அந்த அம்பெல்லாம் ஏவும் போது ஆஞ்சநேயர் என்ன பண்றாராம்? அந்த பானங்கள்லாம் காணலையாம். அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்றான்னு கேட்டா அந்த எதிர் வர பானங்கள்லாம் தன்னோட முகத்துல வாங்கிக்கிறாரு. அதனால ராமன் மேல எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஆஞ்சநேயர் மேல எழுதிருக்காரு இல்லையா பெருமாள். ராமன் ஏழுண்டு அவன் மேல உட்காந்து கழுத்துல உட்காந்து யுத்தம் பண்றாரு இல்லையா, அந்த தேர்ல அவன் உட்காந்துருக்கான். அதனால இது எங்க போனதுன்னு தெரியலையாம். ராமர் பார்க்கிறாரு, அவன் அடிச்சுட்டே இருக்கானே, அந்த அம்புகள்லாம் வருது, அந்த அம்புகள்லாம் எங்க போச்சு அப்படின்னு தேடுறாரு. பார்த்தா கீழே குனிஞ்சு பார்த்தா ஆஞ்சநேயர் பானங்களால் அடிக்கப்பட்டு உடல் முழுவதும் ரத்த காயமா இருந்துதான். அதனால ஆஞ்சநேயரை பார்க்கும்போது பார்த்தா மூஞ்சியெல்லாம் ஒரே ரத்த விளாரா இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. அதனால எதனால ஆச்சு? அங்க ராவணன் விட்ட அம்பெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டா ஆஞ்சநேயர் தாங்கின்னு இருக்கார். ராமன் மேல ஒரு பானம் கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, அதனால அப்படிப்பட்ட அந்த அம்பெல்லாம் தன்னோட முகத்திலையும் உடம்புலையும் வாங்கிட்டு இருக்கார். பார்த்தா ரத்த விளாரா இருக்கு, ஒரே ரத்தம் கொட்டுறது ஆஞ்சநேயர் முகத்துல. இதை பார்த்த உடனே கோபம் வந்துதான் அவருக்கு. அதனாலதான் அவங்க சினம் வர காரணம் என்னன்னு கேட்டா ராவணன் அம்பெல்லாம் விட்டான் மாத்திரம் இல்லாம விட்டதோடு இல்லாம அந்த அம்புகள்லாம் தன் மேல பட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது தன்னோட சிறிய திருவடியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மேல பட்டோடனே ஆஞ்சநேயருக்கு இப்படி எல்லாம் ஆழத்தையும் சொல்லிட்டு வருத்தப்பட்டு கோபம் வந்தான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. தன்னை அடித்த போதிலும் கோபம் கொள்ளாத ராமன் என்ன பண்றான்னா தனது பக்தனை அடித்து அதனால அவனுக்கு கோபம் அதனால போர் புரிந்தான்கிறார். அதனாலதான் அந்த அனுபவம் சொல்லலாம் ஆண்டாளாங்க. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை. அப்படிப்பட்ட மனத்துக்கினியவன் யாருன்னு கேட்டா ராமன். உள்ள படத்தில் இருக்கிற சொல்ல ஆரம்பிக்கிறான். 4 வேதத்திலும் மனத்துக்கினியவன் யாரு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா மனத்துக்கினியன் சொல்ல அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரா. மனத்துக்கினியவன் யாருன்னு கேட்டா 4 வேதத்திலும் ஓரோரு எழுத்துக்களையும் ஒன்று சேர்த்து ராமாயணம் என பெயர் வைத்தார்கள். ராமாயணத்துல ராமாயணன் பெயர் வச்சிருக்கான். அப்போ ரிக்வேதத்தில் இருக்கிற ரா, அப்புறம் சாம்பவேதத்தில் இருக்கக்கூடிய மா, யஜுர்வேதத்தில் இருக்கிற யா, அதர்வேண வேதத்தில் இருக்கிறது நா. இதனால இது எல்லாத்தையும் சேர்த்த ராமாயணம் அந்த சேர்த்து எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த பேர் வச்சாலும் ராமனோட கதை ராம அயணம் அப்படின்னு ராமாயணத்துக்கு ராமனோட கதை. அதுதான் அது எல்லாமே சுரூபமா இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா ராமன். அந்த ராமன் யாருன்னு கேட்டா 4 வேதங்கள் சுரூபமா இருக்கக்கூடியவன். இங்க பார்த்தோம் சொல்லுவோம் இல்லையா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவை அப்படின்னா வேதம் அனைத்துக்கும் வித்து சொல்ற மாதிரி இந்த ராமன் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேத சுரூபமா இருக்கக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டா மனத்துக்கினியானை. அப்படிப்பட்ட மனத்துக்கினியானை. அப்புறம் அப்படிப்பட்ட ராமாயணம் ஒரு தவிட்டாத காவியம். அந்த ராமாயணத்தை சொல்லும் போது என்ன முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் திருப்பாவையில் என்ன இருக்குன்னு கேட்டால் அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் திருப்பாவையில் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ராமாயணம் என்னன்னு கேட்டால் ஒரு தவிட்டாத காவியம். அதனால ஏதோ ஸ்வீட்லாம் சாப்பிட்றோம். ஸ்வீட்லாம் சாப்பிட்டோடனே கொஞ்சம் ஸ்வீட்டு ஒரு 10 லட்டு சாப்பிட்றோம், இல்லை ஒரு குலாப் ஜாமுன் ஒரு கப்பில் கொடுக்குறோம். சாப்பிட்டோடனே கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன ஆகுது, அது என்ன ஆகுதுன்னு திகட்டி போகுதுன்னு சொல்லுவோம் ஸ்வீட்டு ஜாஸ்தி சாப்பிட்டே இருந்தால். அதனால அந்த மாதிரி திகட்டாதான். ராமாயண கதைகள்லாம் கேட்க ஒருத்தரும் நிறைய பேர் விஷயங்கள்லாம் சொல்லுவா. ஒரு இடத்துல சொன்னபோது ஒரு இடத்துல இருக்காது. ஒருத்தரே வருஷம் ராமாயண கதையெல்லாம் சொல்லுவா, கேட்டிருக்கோம். ராமாயண உபன்யாசங்கள்லாம் கேட்டிருக்கோம். போன வருஷம் சொல்லிட்டு அதோட கண்டினியூவேஷன் இந்த வருஷம் சொல்லுவா.
இல்லை திரும்பி அதே இடத்துல பார்த்தா வருஷா வருஷம் ஒரு உபன்யாசகரே பார்த்தா ராமாயணம் சொல்லிட்டு இருப்பான். திருப்பாவை பார்த்தா சொல்ல மாதிரி, அதனால போன வருஷம் சொன்ன விஷயம் இந்த வருஷம் இருக்காது. அப்படிப்பட்ட ராமாயணம் பார்த்தா தவிட்டாத ஒரு ஸ்வீட் மாதிரி, அது தவிட்டவே தவிட்டாது அப்படிப்பட்ட ராமாயணம். அதனால அப்படிப்பட்ட ஒரு காவியம், தவிட்டாத காவியம். அதனால இதை பலமுறை கேட்டாலும் மேலும் மேலே கேட்க தோணும், திருப்பி திருப்பி கேட்க தோணும். ராமாயணம் கேட்க கேட்க திருப்பி திருப்பி அதை திரும்பி நமக்கு கேட்க தோணும். அதனால ஒரு தவிட்டாத காவியம், அதனால ஒரு அப்படி தவிட்டவே தவிட்டாது. அதனால ராமன் என்னன்னா பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமான். ராமன் வந்து ஒரு பெண்ணோட வருத்தத்தை அறிந்தவன். அதனால்தான் பார்த்தா சீதையை காணணுன்னே, சீதையை ராவணன் தூக்கின்னு போனோன்னே எப்படி வருத்தப்பட்டான் அவன், அந்த கதையெல்லாம் ராமாயணத்தில் பார்த்தோம். அப்படி போய் என்ன பண்ணுறான்னா, கண்ணன் என்னன்னா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். இங்கே பார்த்தோம் முதல்ல எப்படி கண்ணன் என்ன சேட்டையெல்லாம் பண்ணுறான், பெண்ணோட வருத்தங்கள்லாம் தெரியாதவனுக்கு. அதனால் ராமனும் பார்த்தா சீதையை ராவணன் தூக்கின்னு போனோடனே எவ்வளோ கஷ்டப்பட்டு கடல்லாம் தாண்டி போய் சீதையை மீட்டுன்னு வரான் இல்லையா. அதனால ராமன் வந்து உயர்ந்தவன், அதனால மனத்துக்கு நீயவன், அதனால அவன் பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமான் அதனாலங்கிறான். அதனால பெண்ணுக்காக என்ன பண்ணுறான், உண்ணாது உறங்காது ஒலிகடலை குரங்குகள் மூலமாக அணை கட்டி என்ன பண்ணுறான், அதனால சாப்பிடல தூங்கலை என்ன பண்ணல, அப்புறம் அணையெல்லாம், அப்புறம் குரங்குகளை வச்சு அணையெல்லாம் கட்டுறான். தாண்டி பசி தாகம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பல வேலைகள்லாம் செய்தான். எதற்காக செஞ்சான்னா அவன் பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமான். அதனால சீதையை வந்து மீட்கணும், சீதை என்ன கஷ்டப்படுவாளோ, ராவணன் தூக்கின்னு போயிட்டானே சொல்லிட்டு அப்படி பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமான் வந்து ராமன். அதனால அவன் மனத்துக்கு நீயவன். அப்புறம் ஆனால் கண்ணனும் என்னன்னா தன் விஷயமாக ஆசையை உண்டு பண்ணி நம்மை வஞ்சிப்பவன். அதனால கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணானம் பண்ணணும். அந்த பெண்ணு கோபை எப்படி கண்ணன் மேல ஆசைப்பட்டா தன் மேல ஆசைப்படும்படியாக செய்வானவன். அதனால தன் விஷயமாக ஆசைப்படும்படி செய்வானவன். ஆண்டாளும் அதனால ஆசைப்பட்டிருக்காளே, அவனோட விருத்தாந்தங்கள்லாம் கேட்டு கிருஷ்ணன் அடையன்னு சொல்லி பெரியாழ்வார் கதையெல்லாம் சொல்வார் இல்லையா. அதனால பெரியாழ்வார் புஷ்பங்கள்லாம் கைங்கரெல்லாம் பண்ணும்போது புஷ்பம் தொடுக்கும் போது கண்ணனோட கதைகள்லாம் சொல்லியிருக்கான்னு நம்ம பார்த்தோம், அந்த விருத்தாந்தங்கள்லாம் பார்த்தோம். சின்ன பொண்ணா இருக்கும்போது அதை கேட்டு கேட்டு என்னாச்சுன்னா தனக்கு வந்து கண்ணனை அடையணும், கண்ணனோட சேர்ந்திருக்கணும், கண்ணனை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையெல்லாம் வந்தது இல்லையா அந்த பொண்ணுக்கு. அதனால அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணுவான், தன்னோட விஷயமாக ஆசையை உண்டு பண்ணுவானா. அதனால என்ன பண்ணுவான், கடைசியில பார்த்தா திருப்பாவை முடிஞ்சது. திருப்பாவை முடிஞ்சு கண்ணனோட பேசினா எல்லாம் நடந்து கண்ணனோட கிருஷ்ணனோட கல்யாணம் நடந்ததா, இல்லை நடக்கலை. அதனால பின்னாடி நாச்சியார் திரும்பி பாடினாலே, அவர் திரும்பி விரதம் இருந்தாலே, மண்டல பூஜையெல்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில கண்ணனை அடைந்தாங்க விருத்தாந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால அவன் என்ன பண்ணுவான், நம்ம வஞ்சிப்பவன். அந்த கோபிகையெல்லாம் எப்படி ராத்திரியில காத்துட்டே இருந்து நம்ம வஞ்சிப்பானோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவன் கண்ணன். அதனால மனத்துக்கினியனை அப்படி பார்த்தா ராமன். அப்புறம் ராமன் வந்து பகைவருக்கும் இனியவன். மனத்துக்கு இனியவன் கேட்டா ராமன் தான். அதுக்கு ராமனோட இதெல்லாம் சொல்ற குணங்கள்லாம் பத்தி சொல்ல, உயர்ந்தவன்கிறதுக்கு மனத்துக்கு இனியவன்கிறதுக்கு சொல்லும் போது அடுத்து பார்த்தா ராமன் வந்து பகைவருக்கும் இனியவன். பகைவர்கள்னா யாரு, ஆப்போசிட் பார்ட்டிலாம் இருக்கா இல்லையா. இப்ப ராவணன்னா மனத்துக்கு இனியவன். அவன் மனத்துக்கு அவனுக்கும் வந்து என்ன பண்ணுவான், இனியவனாக இருப்பானாம். அதனால அவன் வந்து நம்மளோட எதிரிங்கிறதுக்கோசரம் அவனோட இனியவனாக இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட இனியவனவன். அதனால அணையால் கட்டப்பட்டது போர்க்களத்தில் தன் மனைவியை அபகரித்த ராவணன் தன்னால் ஏவப்பட்ட பானங்கள் மூர்ச்சித்து விழும்போதிலும், அதனால சண்டையெல்லாம் நடக்கிறது. அதனால என்ன, ராவணன் பானங்கள்லாம் இடுறான். பானங்கள்லாம் இட்டோடனே இவெல்லாம் மூர்ச்சித்து விடுறான். மூர்ச்சித்து விழுந்தோடனே அப்போ கூட என்னன்னா அவனுக்கு கோபம் இல்லையாம், இப்படிலாம் பண்ணிட்டானே, நம்மளை இப்படி பண்ணிட்டானே, தன்னையும் பண்ணி லக்ஷ்மணனையும் பண்ணி எல்லாரையும் வந்து இப்படி மூர்ச்சித்து விழும்படி அம்புகள்லாம் விட்டானே, சண்டை போட்டானே அப்படின்னு அவன் மேல கோவம் இல்லையா. அதனால என்ன பண்றா, ராமன் என்ன பண்றான், கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துருக்கானான். கடைசியில யுத்தம் முடிகிற சமயத்துல கூட முதல் நாள் வந்து யுத்தங்கள்லாம் முடியும் போது என்ன சொல்லி அனுப்புறான், ராவணனை பார்த்து இன்னைக்கா திரும்பி பரவாயில்ல சரணாகதி பண்ணிட்டேன்னா உன்னை நான் வந்து ரட்சிக்கிறேன், அதனால விட்டுடுறேன், மன்னிச்சு விட்டுறேன் சொல்லி இன்று போய் நாளை வான்னு சொல்லி சொல்றானாம். அதனால இவன் அல்லவோ பகவான் மனத்துக்கினியவன். அப்படிப்பட்ட ராமன் வந்து மனத்துக்கினியவன். அப்புறம் நண்பர்களான சீமாலிகன் என்பவனை சக்கராயுதத்தால் கொண்டவன் கிருஷ்ணன். ஃப்ரெண்டு சீமாலிகன் அவனோட தோழமை கொள்ளவும் வந்தா சொல்றாரு இல்லையா அந்த பாசுரத்தில். அப்படிப்பட்ட சீமாலிகன் என்பவன் அவனோட தோழன். அவனை வந்து சக்கராயுதத்தால் கொண்டவன் கிருஷ்ணன். ஏன்னா எல்லா கல்விகளையும் கிருஷ்ணனிடத்தில் கற்றுக்கொண்டு சீடனாகவும் நண்பனாகவும் இருந்தவன் சீமாலிகன். எல்லா கலையெல்லாம் கத்துண்டான், கிருஷ்ணனிடத்தில் எல்லாத்தையும் கத்துண்டு அவன் சீடனாகவும் இருக்கான், அதனால நண்பனாகவும் இருக்கான். ஆயுதங்கள் அனைத்தையும் ஏவும் வகையும் கிருஷ்ணனிடம் கற்றுக்கொண்டான். எல்லா ஆயுதங்களையும் ஏவத்துக்கோசரம் கிருஷ்ணன்கிட்ட கத்துருக்கான். அப்ப சக்கராயுதத்தை ஏவ வேண்டும் என கேட்க என்னன்னா அபிநயம். அவன் எல்லா ஆயுதங்களும் வந்து ஏவத்துக்கோசரம் கத்துன்னு கூட சக்கராயுதத்தை போய் ஏவணும்னு கேட்கிறாளாம். அபிநயம் மூலமாக
சக்கரா என்ன பண்றான்னு கேட்டா, அதனால பெருமாள் என்ன பண்றான், சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அவன் தலையை அறுத்து விட்டான் கண்ணன். அதனாலதான் சொல்லும்போது சொல்லாளம். அதனால அவன் என்ன பண்றான், எல்லா ஆயுதங்களையும் கத்துக் கொடுத்தான், ஆனா சக்கராயுதத்தை கொடுன்னு கேட்கிறான். அதனாலதான் அவன் தலையை அறுத்து விட்டான். அதனால சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், அப்படிப்பட்ட சக்கரத்தால் தலை கொண்டாய் அப்படின்னு பூச்சூழல்ல பெரியாழ்வாரோட அனுபவம் அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த சீமாலகனையும் கொல்லக்கூடிய அப்படி தலையெல்லாம் வெட்டினான் இல்லையா, அப்படிப்பட்டவன் கண்ணன். ஆக சீடன் நண்பன் இவர்களுக்கு இனியவன் அல்லன். அதனால சீடர்களுக்கு இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இவன் நண்பனாக இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட கதையெல்லாம் சொல்லலாம் அங்க. அப்ப ராமன் பகைவருக்கும் இனியவன் கிருஷ்ணனை சொல்ற, அவன் பகை எல்லாருக்கும் இனியவன் சொல்ற. ஆனா கண்ணன் இப்படிலாம் இல்லையா சொல்ல. அதுக்கு இன்னொரு ஒரு கதையை சொல்லுன்னு கேட்டா, சீதை என்ற பெண்ணிற்காக அவன் என்ன பண்றான், சீதையை காணாமல் மிகுந்த கிளேசப்பட்டான். அதனால என்ன பண்றான், கிளேசப்பட்டு என்ன பண்றான், அப்புறம் நதியை கண்டால் மரத்தை கண்டால் ஒழிந்து, அதனால நதியை பார்க்கறான், நதியெல்லாம் பார்த்து கேட்கிறான். அதனால நதியை கண்டு நதியில பார்த்து கேட்கிறானாம். இதனால சீதையை பார்த்தேன், மரத்தை பார்த்து மரத்தை கண்டால் ஒழிந்து, கண்டார் காலெல்லாம் விழுந்து. அதனால ஒருத்தர் காலில் போய் விடுறானாம். ராமன் என்ன பண்றான், சீதைக்கோசரம் என்ன பண்றான், ஒருத்தர் காலில் போய் விடுறானாம். சீதையை பார்த்தியா, சீதையை காணுமேன்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறோம், ராமாயண கதையெல்லாம் பார்த்துட்டு. அதனால கண்டார் காலிலே விழுந்து, பக்ஷி காலிலே விழுந்து. அதனால பார்க்குறோம் இல்லையா, பக்ஷின்னு யாரு, அந்த அவனுக்கு எல்லாமே பண்றான் இல்லையா ராமன், என்ன பண்றான், அப்படி பக்ஷியில காலில் விழுந்து, அப்புறம் கபந்தன் காலிலே விழுந்து. அதனால அவனோட கடைசி சம்ஸ்காரத்தையும் செய்தான். அதனால பக்ஷியா இருக்கக்கூடிய அவனுக்கு கடைசி சம்ஸ்காரங்கள்லாம் பண்றான். அதனால அந்த ராவணன் வெட்டிட்டு போறான் இல்லையா, இறக்கைகளாம் வெட்டும் போது அப்ப கபந்தன் காலிலே விழுந்து அவனோட கடைசி சம்ஸ்காரத்தையும் செய்தான். சீதையை தேட வழி செல்வேன் என்று சொல்வது அதையும் பண்ணி காமிக்கிறான். ஆனால் ஜட்டாயு மோட்சம் சொல்லுவோம் இல்லையா, ஜட்டாயுக்கெல்லாம் பண்றான் இல்லையா, அப்படிப்பட்ட பக்ஷி. அதனால அதெல்லாம பண்ணி அப்ப சொல்லானாம். அப்படி சொன்னேன்னா நான் சீதை எங்க இருக்கான்னு சொல்வேன்னு அதுக்கெல்லாம் பண்றான். எல்லாமே இறங்கி வரானவன். அதனால அதையும் செய்து வழி கேட்டுக்கொண்டு மேல போய் என்ன பண்றான், குரங்கின் காலிலே விழுந்தான். அதனால பாக்குறோம், குரங்கு ராஜா வானர சேஷ்டர்களா இருக்கா இல்லையா, அதனால குரங்கின் காலிலே விழுந்து, அப்புறம் ராட்சசன் காலிலே விழுந்து, அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சீதை இருக்கும் இடம் தெரிந்து கொண்டானாம். அதனால அப்படிப்பட்ட பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமானாருன்னு கேட்டார் ராமன். அதுக்கோசம் சீதையை தேடின்னு இத்தனை வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். அதனால சீதையை காணாமல் மிகுந்த கிளேசப்பட்டு நதியை கண்டால் மரத்தை கண்டால் ஒழிந்து, கண்டார் காலிலே விழுந்து, பக்ஷி காலிலே விழுந்து, கபந்தன் காலிலே விழுந்து, அவனோட கடைசி சம்ஸ்காரத்தையும் செய்தால்தான் சீதையை தேட வழி சொல்வேன் என்று சொல்லி அதையும் செய்து வழி கேட்டுக்கொண்டு குரங்கின் காலில விழுந்து, ராட்சசன் காலில் விழுந்து, எப்படியோ ஒரு வழியாக சீதை இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டான். அப்படிப்பட்ட ராமன் அவன். அப்புறம் சமுத்திர ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த வருணன் காலிலே விழுந்தான். அதனால சமுத்திரத்தை தாண்டணும்னு என்ன பண்ணோம், அங்க சமுத்திர ராஜா இருக்கக்கூடிய சமுத்திரராஜனோட காலில் போய் விழுந்து, அப்புறம் நெடுந்தூரம் பெரிய அணையெல்லாம் கட்டி, அப்புறம் அந்த அணையெல்லாம் கட்டி அக்கறைக்கு போயிட்டான். இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டான். அங்க சென்று ராவணனை கண்டவாறே அகப்படாத திருடன் அகப்பட்டான் என்று அம்பாலே அவனை கொல்லலாமா இன்று போய் அதனால என்ன பண்றான், அதனால ராவணனை பார்க்கிறான். ராவணனை பார்த்து என்ன பண்றான், அம்பால அவனை உடனே கொல்லணும்னு தோணலையாம். அப்பயும் போய் அங்க பண்றான், அங்க பார்த்து ராவணனை பார்த்து சொல்லானா, பரவாயில்ல நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, உன்னை நான் ரட்சிக்கிறேன். அங்க பகவானாக காட்டுறான் அவனுக்கு தெரியுது. அதனால தான் என்ன சொல்ல, பரவாயில்ல இன்று போய் நாளை வா என்று சொல்லி திரும்பியும் அனுப்புறானாம். அதனால இதெல்லாம் அத்தனையும் என்ன செய்தான்னு கேட்டா, ஒரு பெண்ணிற்காக செய்யக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்ட உயர்ந்தவன் அவன், மனத்துக்கினியவன் சொல்லிட்டே இருக்கும்போது ராமனை பத்தி சொல்லிட்டே இருக்கா என்ன விஷயங்கள்லாம். ராம என்ற 2 எழுத்துக்கள். அப்ப ராமன்கிறது 2 எழுத்து. அப்படிப்பட்ட 2 எழுத்துக்கள் என்ன, ரா என்ற எழுத்தை கூறும்போது நாம் வாயை திறக்கிறோம். ரான்னு சொல்லும்போது என்ன பண்றோம், வாயை திறக்கிறோம். அப்பொழுது நமது இதயத்தில் உள்ள பாவங்கள் அனைத்தும் வெளிவருகின்றன. அப்போ என்னன்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள்லாம், அத்தனை பாவங்கள்லாம் உள்ள இருக்கு இல்லையா, அந்த பாவங்கள்லாம் ஆண் வாயை திறக்கும் போது அனைத்து பாவங்களும் வெளிவருகின்றன. பிறகு அந்த பாவங்கள் நம்முன் புகாமல் இருப்பதற்காக எழுத்து சொல்லி என்ன பண்றோம், திரும்பி அந்த பாவங்கள்லாம் வெளியில வந்த பாவங்கள்லாம் திரும்பி உள்ள போகக்கூடாது இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, உம்னு சொல்லிட்டு நம்ம வாயை மூடிக்கிறோமா. அதனால புகாமல் இருப்பதற்கு இம் என்ற எழுத்தை சொல்லி உதட்டை மூடுகிறோம். எனவே இவன் பெயரே நமக்கு தாரகமாகிறது, தாரக மந்திரமாகுது. அதனால இவனோட பெயரை சொன்னாலே நமக்கு பாவங்கள்லாம் விலகி போகிறது, வெளியில போயிடுறது. நம்ம பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது தேவையில்லாத அந்த மூச்சு காற்றெல்லாம் உள்ள இருக்கிற காற்றெல்லாம் வெளியில போற மாதிரி
இவனோட பேரை சொன்ன உடனே நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பாவங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வெளியில போகிறது. திரும்பி இந்த பாவங்கள்லாம் திரும்பி திறந்திருக்கேன், கேட்டு திறந்ததுன்னு திரும்பி உள்ளே வந்துடும் இல்லையா? அதனால கேட்டை திறந்த உடனே உள்ளே வராமல் இருக்கிறதுக்கோசரம் திரும்பி இம்முன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ராமங்க சொல்லி வாயை மூடுறோம். வாயை திறக்கிறோம், வாயை மூடுறோம். திரும்பி வாயை மூடுறதுக்கு காரணம்னு கேட்டால் திரும்பி பாவங்கள்லாம் உள்ளே போய் நம்ம மனசுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் அப்படிப்பட்ட ஒரு நாமம் அது. தாரக நாமம் சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட தாரக நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போகிறதாம். அதனால சில பேர் பாடும்போது என்னென்னா இனிமையாக இருக்கும். சில பேர்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம். பாட்டெல்லாம் பாடினோடனே கேட்டோடனே நம்ம காதில் கேட்டால் ஒரு இனிமையாக இருக்கும். பார்வைக்கு சௌந்தரம் இல்லாததால் பரியமாக மாட்டார்கள். அவள்லாம் என்ன பண்ணுவான், பாடுறவாள்லாம் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். பாட்டு பாடுறவாளாக இருக்கா. அவள் வந்து என்னென்னா அவளோட பாட்டு ரொம்ப காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குமா, பார்வைக்கு பார்த்தா அப்படி சௌந்தரியமாக இருக்க மாட்டாளாம். அதனால சில பேர் பார்க்க இனியவை கொடுப்பார்கள். அதனால் பார்க்கறதுக்கு பார்த்தா நிறையா வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கச்சேரிகள்லாம் பண்ணுறா பாருங்க டிசம்பர் சீசனில். அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பார்கள். பாடும்போது காதுக்கு கொடூரமாக இருக்கும். சில பேர் அப்படி வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து அட்ராக்டிவாக வந்து உட்காந்து பாடுறதுக்கு ஆரம்பிப்பா. அவள் பாடுற பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் கொடூரமாக இருக்கும். அதனால அப்படி பார்த்தா ராமன் எல்லா விதத்திலும் உயர்ந்தவன். அது ரெண்டிலுமே உயர்ந்தவன் ராமன். அதனால பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கான். அவனோட சொல்லும் உயர்வா இருக்கு. அவன் எல்லா விதத்திலையும் ராமன் உயர்ந்தவன். அதனால அவன் மனத்துக்கு இனியவன். அப்புறம் சகஸ்ரநாமத்தில் ராமனை பற்றி 16 குணங்கள் கூறப்படுகின்றன. அதனால அவனோட குணங்களை பற்றி 16 குணங்கள்லாம் சொல்றாளாம். சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கு. சந்திரனுக்கு கேட்டால் 16 கலைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஆக இவன் சந்திரனுக்கு ஒப்பானவன். ராமாயணம் ஆரம்பிக்கும் போது வால்மீகி சொல்றாரு இல்லையா? அதனால அப்படிப்பட்ட குணங்களை இருக்கிறவன் யாரான்னு நாரதரை பார்த்து குணவான் கச்ச வீரியவான் என்று 16 குணங்களை சொல்லலாம். அதனால கேட்டாலாம். அதனால 16 குணங்களை ராமாயணம் சொல்லும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது அதான் சொல்லுவார். ராமாயண கதையெல்லாம் சொல்லும்போது அப்படிப்பட்ட குணம் படைத்தவன் யாருன்னு கேட்கும்போது 16 குணங்களை விட 16 குணங்களுக்கு அந்த விசேஷமாக அந்த அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட ராமன் யாருன்னு கேட்டால் அப்படிப்பட்ட குணங்களை உடையவன் ராமன். அவன் மனத்துக்கினியவன். அப்புறம் ராமாவதாரத்தை காட்டிலும் மகரிஷிகளாக இருந்தவர்கள் என்ன, ராமாவதாரத்தில் காட்டில் வந்து மகரிஷிகளாக இருக்கான். அவெல்லாம் இப்பொழுது ராமனுடைய அருளை தங்களிடம் பருவுமாறு கேட்டுக்கொள்கிறாளாம். அதனால என்னன்னு கேட்டால் அந்த ரிஷிகள்லாம் மகரிஷிகள்லாம் இருக்காளாம். அந்த ரிஷிகள்லாம் இருக்கும்போது ராமாவதாரத்தில் இப்பொழுது ராமனுடைய அருளை தங்களிடம் அவன் சொல்லான். அவெல்லாம் ஒரு முனிவர் ஆசிரமத்துக்கெல்லாம் போகிறான் இல்லையா? ராமன் போகும்போது அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் முனி சிரேஷ்டர்களாக என்ன பண்ணுவான்னா கேட்பாளாம். கேட்டு என்ன பண்ணுவா, ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியும் ராமன் யாருன்னு அவளுக்கு தெரியும். அதனால என்னென்னா தங்களோட அருளை வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், எங்களை வந்து அனுகிரகம் பண்ணணும்னு கேட்பாளாம். அப்போது கிருஷ்ணாவதாரம்னு சொல்லுவானா, அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் அனைவரும் பெண்களாக பிறப்பீர்கள். அதனால என்ன சொல்லுவானா, பரவாயில்ல இப்போ வந்து என்னால் இப்போ அருள்லாம் கொடுக்க முடியலன்னா கூட நான் இன்னொரு அவதாரம் எடுத்துன்னு வரப்போகிறேன். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள்லாம் வந்து கோபிகைகளாக பெண்ணாக பிறப்பீர்கள். அப்போ உங்களிடம் கலந்து பரிமாறுகிறேன் என்று சொன்ன வாக்கை நிறைவேற்றியவன் மனத்துக்கினியவன். அதனால இவன் சொல்லாலும் அப்படியெல்லாம் சொல்லாத, மனத்துக்கினியவன் கேட்டால் அப்படிப்பட்ட அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ராமாவதாரத்தில் சொன்னா இல்லையா, சொன்ன வாக்கை காப்பாற்றினான். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகளாக அந்த முனி சிரேஷ்டர்களை ஆக்கினா இல்லையா? அதனால அந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சொன்ன வாக்கு, இந்த ராமாவதாரத்தில் சொன்ன வாக்கு கிருஷ்ணாவதாரத்தை நிறைவேற்றினான். கிருஷ்ணனாக இருந்தால் நிறைவேற்றினாங்க. அப்போ ராமனாதான் இருக்கான் இல்லையா? அதனால சொன்ன வாக்கு அங்கே காப்பாற்றினான். அதனால அப்படி ராமனோட குணங்களை சொல்லும்போது விசேஷமாக 16 குணங்களை சொல்லக்கூடிய அப்படி எளிமை படைத்தவன் அவன் மனத்துக்கினியானே. அப்படிப்பட்ட குணத்தை சொல்லிட்டே போகலாம். என்ன சொல்லான்னு பார்க்கலாம். சீதை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தும் தூது சென்று வந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயருக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அதனால சீதையை தேடின்னு போகிறான். ஆஞ்சநேயர் போகிறார். ஆஞ்சநேயர் போய் சீதையெல்லாம் தேடிந்து அசோகவனத்தில் போய் சீதையை பார்த்து விஷயங்கள்லாம் சொல்லி திரும்பி அங்கே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு ராமனை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பார்க்குறோம் இல்லையா? சுந்தரகாண்டத்தில் விசேஷமான அனுபவிப்போம் பாருங்க. அப்படி ராமாயணத்தில் வரும் சுந்தரகாண்டமான ஒரு விசேஷமான ஒரு பாராயணங்கள்லாம் பண்ணால் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துக்கும் விசேஷ பலன்கள்லாம் சொல்லுவாள். அப்படிப்பட்ட சுந்தரகாண்டம். அதனால அந்த சீதை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிச்சு தூது சென்றான் அந்த ஆஞ்சநேயர். அப்போ சிறு திருவிடைய ஆஞ்சநேயருக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அதாவது ஒன்று பண்ணோன்னா நமக்கு ஏதாவது பதில் கொடுப்பா இல்லையா? அதனால் பெருமாள் அப்படி தான் கொடுப்பான். அதனால பார்த்தா பதிலுக்கு ஏதாவது கொடுப்பான். அதனால நம்ம சின்ன விஷயம் பண்ணால் கூட பதிலுக்கு ஏதாவது கொடுப்பான். ஆனால் நான் ஒரு தடவை என்னோட அனுபவம் திருப்பதியில் போய் பெருமாளுக்கு வந்து பெருமாள் சேவிச்சுட்டே வரேன். ஏன்னா பெருமாள் சேவிச்சுட்டே வரும்போது பிராகாரத்தில் வரும்போது அந்த உண்டியல் இருக்கும் இல்லையா? அந்த உண்டியல் பக்கத்தில் என்னை யாரும் கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போனார் ஒருத்தர். என்னடா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, திருப்பதியில் ஏதாவது பெருமாள் சன்னதியில் எங்கேயாவது நுழைஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்டால் அங்கே உண்டியெல்லாம் என்ன பண்ணுவான்னா கவுண்ட் பண்ணுவாள். உண்டியெல்லாம் கவுண்ட் பண்ணி
அந்த உண்டியெல்லாம் கவுண்ட் பண்ணோடனே அதுக்கு சீல் வைப்பான். சீல் வச்சோடனே அங்கே ஒரு சாட்சி கையெழுத்து போடணும். ஏன்னா இது சீல் தான் வச்சாங்கிறதுக்கோசரம் சாட்சி கையெழுத்து போடணும். அவளை தெரிஞ்சவாளெலாம் போட மாட்டா. அதாவது அன்னோன் பீப்புள் யாராவது தெரிஞ்சவாளை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து போட சொல்லுவான். நான் அன்றைக்கி போயிருக்கும்போது பிராகாரத்தில் அப்படியே பிரதட்சணமாக வரும்போது பார்த்தா என்னை கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போனோடனே அந்த சாட்சி கையெழுத்து போட வச்சான். போட்டுட்டு என்ன பண்ணா, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சாட்சி கையெழுத்து போட்டோன்னே உடனே போய் பெருமாள் சேவிக்கிறதுக்கு உள்ள தனியாக அமைச்சாங்க. பெருமாள் ஒரு தடவை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா நீ பண்ணதுக்கோசரம், நீ பெருமாள் சாட்சி கையெழுத்து போட்டதுக்கோசரம் உனக்கு என்ன பலன்? உடனே போய் பெருமாள் தரிசனம் கிடைச்சிது, பெருமாளை சேவிக்க முடிஞ்சது. அதனால அவன் என்ன பண்ணான்னா, அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு ஏதாவது பதில் கொடுக்கணும். ஆஞ்சநேயர் பல விஷயங்கள்லாம் பண்ணார், சாதாரண விஷயமாது. அப்படிப்பட்ட சீதையை பார்த்துட்டு வந்தார். சீதை கணையாழிலாம் கொடுத்தா இல்லையா, அதெல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு அந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால தானே என்ன பண்ணான்னா, அவனை ஆஞ்சநேயர் அப்படி தட்டி கழுவிண்டாராம். ஆனால் பெருமாள் ராமன் அந்த தட்டி அப்படி கட்டிண்டு கழுவுறதை விட வேற கிஃப்ட் வேணுமா சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்னெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான்னு யோஜனையெல்லாம் பண்றார் ராமர். அதனால தன்னையே கொடுத்தாருங்கிறதுக்கோசரம் தன்னை அப்படி ராமன் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டார் இல்லையா ராமன். அதனால அப்படிப்பட்ட மனத்துக்கு நீவன் அவன் தானே அவனை கட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டான் ராமன். அதனால ராமனால் கட்டி அணைத்த திருமேனியை விட்டுவிட்டு ஸ்ரீவைகுண்டம் போக மாட்டேன் ஆஞ்சநேயர் சொல்லலாம். அதனால ராமன் கட்டின்டான், நீ ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்புறேன் ராமர் கேட்கிறான். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் ஸ்ரீவைகுண்டம்லாம் போக மாட்டேன். ஏன்னா இவரெல்லாம் சொல்றா இல்லையா. அதனால வைகுண்டத்துக்கு போன்னு கேட்டால் சொர்க்கத்துக்கு பற்றி சொல்லும்போது முதல் பாசுரத்தெல்லாம் பார்த்தோம், சொர்க்கம்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதனால இங்கே இருக்கக்கூடிய இருந்தாலே போதும்னு சொல்ல மாதிரி இவன் என்ன பண்ணுறான், ராமனால் கட்டி அணைத்த திருமேனி உன்னை என்ன பண்ணுறான், ராமன் சொல்லாரா உன்னை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்புறேன்னு கேட்டால் முடியாதுன்ட்டான். அதனால சீதையை அபகரித்த ராவணன் நேரில் நட்பு கொண்டாலே போதும். அதனால பகவன் நண்பன் என்கிற முறையில் வந்தாலும் காப்பாற்றுவேன் என்றான் ராமன். அதனால ஆஞ்சநேயர் சொல்லி அளவிற்கு ராமன் அதனால மனத்துக்கு நீ வேண்டாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆலிங்கெல்லாம் பண்ணிட்டான். அதனால பகைவனவனையும் நண்பன் என்கிற முறையில், பகைவன்லாம் என்னன்னா நண்பனாக விபீஷன் வரான் இல்லையா, விபீஷணன் பகைவனாக இருந்து இங்கே நண்பனாக வரான். அதனால அப்படிப்பட்ட பகைவன்லாம் யாரும் நண்பன் என்ற முறையில் வந்தாலும் காப்பாற்றுவேன். அதனால் காப்பாற்றினான். விபீஷணன் பட்டாபிஷேகம்லாம், விபீஷண பட்டாபிஷேகம்லாம் பண்ண, விபீஷண சரணாகதி விபீஷண பட்டாபிஷேகம்லாம் பண்ணான். அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால் மனத்துக்கு நீவன். சீதையை அபகரித்த ராவணனை நேரில் நட்பு கொண்டாலே போதும். அதனால ராவணன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சாரி. அதனால அப்படி ராவணன் சீதையை அபகரித்துன்னு போனான், அவன் எதிரியாக இருக்கான். அப்படி எதிரியாக இருக்கக்கூடியவன் அவனே திரும்பி அதனால தான் சொல்ல, இன்று போய் நாளை வான்னு சொல்லும்போது திரும்பி சரணாகதி பண்ணா நான் காப்பாற்றுவேன், நான் நண்பனாக ஏற்றுக்கொள்வேன்கிறான் இல்லையா. அப்படிப்பட்டவன் மனத்துக்கு நீவன். அப்ப தாழ்ந்த ஜாதியில் பிறந்த குகன், ஏன்னா குகன் தன்னோட பிரதேஷ் 4 பேரோட சேர்த்து குகனையும் சேர்த்து 5ஆவது சேர்த்துக்கிறார் இல்லையா. அதனால தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவன் அவன் குகன். அதனால படகோட்டி குகன் முதலியவர்களிடத்தில் தன் தம்பியான லக்ஷ்மணனை போல் அன்பு பாராட்டுவன். அதனால அவனோட தம்பியார லக்ஷ்மணன் மேல எப்படி அன்பு பாராட்டுவானோ அந்த மாதிரி குகனிடத்திலும் அவன் அன்பு பாராட்டினான். அதனால கங்கைக்கரை அதிபன் அந்த குகன் இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட படகோட்டி. அதனால அவன்கிட்டையும் அன்பு பாராட்டக்கூடியவன் யாருன்னு கேட்டா ராமன். அவன் மனத்துக்கு நீவன். அதனால ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாதவன் என்று ஆழ்வார் பாசுரம். அப்படி மனத்துக்கு நீவனாக இருக்கக்கூடியவன் ராமன். அதனால அவனை விட்டுட்டு நீ என்ன பண்ற, எங்களெல்லாம் எழுப்புற, தேல் கொட்டுறதுக்கு யாராவது விரதம் இருப்பாளா? அப்படிப்பட்ட இனிய மனத்துக்கு இனியனாக இருக்கக்கூடிய ராமன். அதனால மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். படுத்துறங்கம் பண்ண பார்த்து பேசுறா. அவ பேசிட்டா தன்னாடி, மனத்துக்கு இனியான் யாருன்னு சொல்லும்போது பேசுறா. படுத்துறங்கம் பண்ணி பார்த்து மனத்துக்கு இவனை பாடு. அதனால இந்த வரனை காட்டி மணந்து கொள் என்று மற்றொரு வரனையும் காட்டி இவளை மணந்து கொள் என்று சொன்னால் பார்க்கலாம். அந்த காலத்தை பற்றி சொல்லலாம். அதாவது ஒரு வரனை பார்த்து ஒரு பெண் இருக்கா, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறா. மாப்பிள்ளை பார்த்தோடனே அவள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறா, இந்த பொண்ணை இதை காட்டி மணந்து கொள், இல்லைன்னா மற்றொரு வரனை காட்டி இதை மணந்து கொள்ளு என்று சொன்னால் அப்படி என்னன்னா மனத்துக்கு பிடித்தம் இல்லாவிட்டாலும் எதையும் செய்ய மாட்டார்கள். அதனால பிடித்தவரனை காட்டும் போது தன்னை மறியாமல் வார்த்தை வந்துவிடும். அதனால பார்த்து ஆண்டாள் கடைசியில பார்க்கும்போது பெரியாழ்வார் என்ன பண்றார், நிறைய ஒரு திவ்யதேசமா சொல்லின்னு வர்றார். ஒரு திவ்யதேசமா சொல்லின்னு வரும்போது அந்த திவ்யதேசத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு சாட்சாவை சொல்ல ஆண்டாள். அதனால பத்ரிகாசிரமம் தொடங்கி பார்த்தா பத்ரிகாசிரமத்தில் குளிர் ஜாஸ்தியா இருக்கும். கயையில இருக்கிற திவ்யதேசத்தை பார்த்தா அங்க ஒரு சிராத்த மந்திரங்கள்லாம் கேட்கும். அப்படி ஒரு திவ்யதேசமா சொல்லின்னு வரும்போது அப்ப தனக்கு வேண்டாம்னு சொல்லாம என்ன பண்றாலும் ஆண்டாள் அந்த மாதிரி ஏதோ அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லிட்டே வரான். அதனால கடைசியா திருவரங்கத்தெம்பெருமானை பத்தி சொல்லும்போது வாய் பேசலையாம், தலை குனிஞ்சின்றாளாம். அதனால இப்பொழுது எதையும் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொல்லலாம். அதனால முதலில் நீயே மனத்துக்கு நீயானை பாடுவா என நினைத்தோம், நீங்களே பாடுவேன்னு நினைச்சோம்.
அதனால் இப்போது நாங்கள் பாடிய பிறகாவது பாடுவோம் என எண்ணினோம். அதுவும் இல்லாமல் வாய் பற்றி உறங்குகிறாயே, நாங்கள்லாம் மனத்துக்கினியவனை பற்றி பாடுறோம். அப்படிப்பட்ட மனத்துக்கினியவனவன். அதனால அவனை பற்றி பாடும்போது நீயே வந்து வழியில் வருவேன்னு பார்த்தா அப்படி பாடியும் நீ வரல, உறங்கின்னு இருக்கே, தூங்கின்னு இருக்கே. அதனால மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், வாயை திறந்து பாடு. அப்படிப்பட்ட விசேஷமான ராமன், அப்படிப்பட்ட மனத்துக்கினியவன், அவனை பற்றி பாடு. பாடவும் நீ வாய் திறவாய், வாயை திறக்காம படுத்துன்னு இருக்கே, தூங்கின்னு இருக்கே. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். ஏன்னா இனித்தான்னா பகவான் தன்னை அடைந்தவர்களை ரட்சிப்பதற்கு வைகுண்டத்திலிருந்து கருடன் மீது ஏறி வேகமாக வருவான். பார்த்தோம், கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கோசரம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும்போது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம், நமக்கெல்லாம் தெரியும். கருடன் வந்து கூப்பிடும்போது கருடன் மேலே ஏறின்னு வரார் இல்லையா. அதனால வந்து கஜேந்திரன் என்ன கூப்பிட்றான் இல்லையா, பெருமாளை கூப்பிட்றான் இல்லையா, நாராயணா ஓ மணிவண்ணான்னு கூப்பிட்றார் இல்லையா, ஆழ்வார் அனுபவம். அதனால நாராயணா ஓ மணிவண்ணான்னு கூப்பிட்றார். அப்படி கூப்பிட்டோடனே அந்த சத்தம் கேட்டோடனே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான் என்ன பண்ணுறான், ஃபாஸ்ட்டாக வரானாம், கருடன் மீது ஏறி வரான். கருடனோட ஃபாஸ்டம் போடலன்னு சொல்லி கருடன் இழுத்துன்னு வரான்னு சொல்லி பார்த்தோம் கதையெல்லாம். அதனால கருடன் வேகமும் போதாதுன்னு அதையும் பிடித்து இழுத்து வருவான். அதனால அப்படி ஆஸ்திரர்களை காப்பாற்றுவதில் அவனுக்கு வந்து வேகம் ஜாஸ்தி. அதனால சீக்கிரமாக போனோம், சீக்கிரமாக கூப்பிட்டு போய் அழிச்சுன்னு போய் அதனால போய் பெருமாள் வந்து காத்துருக்காராம், ஆஸ்திரர்களை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் ஓடி வருவானாம். அதனால அவனுடன் இவ்வளவு நெருங்கி பழகியும் உனக்கு அந்த எண்ணம் வரவில்லையே. அதனால நீ அவன்கிட்ட அப்படி பெருமாளோட நீ நெருங்கி பழகின்னு இருக்க, உள்ள படுத்துன்னு இருக்க, இதெல்லாம் பண்ணி கூட அந்த எண்ணம் உனக்கு வரல, சீக்கிரமாக வரணும்னு அந்த எண்ணங்கள்லாம் வரலையே. நாங்கள் வாசல்ல தவிக்கிறோம், நீ எதையும் அனுசரிக்காமல் தூங்குகிறாயே. நாங்கள்லாம் பனித்தலே வீழனன் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்திரவா. அப்படிப்பட்ட ராமன் மனத்துக்கு நீவன் சொல்லி பார்த்தோம், எப்படிப்பட்ட ராமன் அவன். அதனால அவனெல்லாம் பற்றி நாங்கள்லாம் பாடின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட ராமனை பற்றி பாடிண்டே இருக்கும்போது கூட நீ உனக்கு பிடிச்சவன் ராமன் நீ சொல்லியிருக்க, ராமன் மனத்துக்கு நீவன், கிருஷ்ணன் மனத்துக்கு நீவன் இல்லையெல்லாம் சொல்லியிருக்க. அதெல்லாம் வச்சு நாங்கள் பாடின்னு இருக்கோம். அப்படி பாடிட்டு இருந்தும் உனக்கு வந்து அதுல சந்தோஷம் அடைந்தா கூட நீ என்ன பண்ற, தூங்கிட்டே இருக்க. என்ன மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவான்னு நாங்க பாடிட்டு இருக்கோம். உனக்கு மனசுக்கு பிடிச்சது எல்லாம் பாடிட்டு இருக்கோம், உனக்கு எல்லாமே தெரியும். அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா அப்படி நெருங்கி அவனோட நீ அப்படிப்பட்ட இனியவனாக, மனத்துக்கு இனியவனாக இருக்கக்கூடியவனோட நீ நெருங்கி பழகின்னு இருக்க. அப்படி பழகியும் வந்து நாங்க சொல்லது உனக்கு காதல வேலை, அப்படி நீ வெளியில வரலன்னு சொல்லி கூப்பிடலாம். மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தாய் எழுந்தராய் இதன்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். ராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்லும் போது ஒரு விலட்சணமான பொருள் கூறப்படும். என்னன்னு கேட்டா, பரதன் என்ன பண்ணான், பரதனோட தாயான கௌசல்யின் சபதம் செய்யும் போது காலை மாலை இருவேளையும் உரிய கடன்களை நித்திய கர்மானுஷ்டாங்களை செய்யாமல் தூங்குகிறாளே. அதனால என்ன சொல்லலாம், இங்க வந்து பரதன் வந்து தாயான கௌசல்யை சபதம் செய்யும் போது காலை மாலை 2 வேளை இருக்கு இல்லையா, அப்போ வந்து இருவேளையும் உரிய கடன்களை நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யாமல் தூங்குகிறாளோ அவளுக்கு ஏற்படும் பாவத்தை நான் அடைவேன் சொல்லலாம். பரதன் சொல்லும்போது இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களும் யாரெல்லாம் பண்ணலையோ அவளுக்கு என்னெல்லாம் நடக்குமோ, அதனால அந்த கர்மானுஷ்டானங்களை செய்யாமல் தூங்குகிறாளோ அவளுக்கு என்னெல்லாம் ஏற்படும் பாவம், அதனால அப்படிப்பட்ட நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யாமல் யாரெல்லாம் இருக்காளோ அதை பற்றி சொல்லலாமுங்க. அங்கே அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் ஏற்படும், அதெல்லாம் பாவங்கள்லாம் நான் அடைவேன், நான் தான் அந்த காரணம் நீ சொன்னேன்னு அதுக்கு நான் பாபத்தை அடைஞ்சேன், அந்த மாதிரி பாபத்தை நான் அடைவேன். அதனால இப்போது ராமன் காடு சென்றதற்கு நான் காரணமானார். அவன் சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால் நிறையா விஷயங்கள்லாம் சொல்ல அந்த இடத்துல பரதன் சொல்லும்போது நிறையா பரதன் சொல்லான். ராமன் வந்து காட்டுக்கு போனதற்கு நான் தான் காரணம் சொல்லும்போது நிறையா விஷயங்கள்லாம் சொல்லலாம். அப்படி இந்த இடத்துல நித்தியகர்மானுஷ்டானை பற்றி உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால நித்தியகர்மானுஷ்டானங்களை செய்யாமல் யாரெல்லாம் தூங்குறாளோ அவளுக்கு நிறைய பாவங்கள்லாம் ஏற்படும். அதனால அந்த பாவங்கள்லாம் அப்படிப்பட்ட பாவங்களை நான் வந்து நான் தான் காரணம்னு நீ சொன்னேன்னா அந்த பாவத்தை நான் அடைவேன்னு சொல்லலாம் பரதன். இதனால காலை வேளையில் செய்வதை விட்டு தூங்குவது பெரிய பாவம் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. ராமாயணத்தில் நித்தியகர்மானுஷ்டானை பற்றி முதலே பார்த்தோம். அதனால நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், ராமாயணத்தில் விசேஷமாக அதை பற்றி சொல்லலாம். அதனால அதை பண்ணாமல் இருந்தால் மகா பாவங்கள்லாம் நமக்கு வந்து சேரும். அதனால இதை காட்ட ராமாயண கதை சொல்லி இனித்தான் எழுந்தரா என்று சொல்றாலும். ராமாயண கதையெல்லாம் சொல்லி ராமாயண கதையெல்லாம் சொல்ல உள்ளப்படுத்துன்ற ராமாயண கதையெல்லாம் சொல்லலாம். ஏன்னா காலம்புரை நித்திய கர்மானுஷ்டானம் பண்றது என்னன்னு கேட்டால் பகவத் அனுபவம் பண்ணணும். அவளுக்கெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானம் என்னன்னு பகவத் அனுபவம் பண்ணணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும். நாங்கள்லாம் அதை பண்ணிட்டு இருக்கோம், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம், காலம்புரை எழுந்துன்னு வந்துட்டு இருக்கோம். நீ அதெல்லாம் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கே அப்படின்னா பண்றதுனால என்னன்னா உனக்கு பாவம் வந்துடும். அந்த பாவங்கள்லாம் வராமல் இருக்கணும்னு ஏந்துன்னு வா அப்படின்னு கூப்பிடலாம். அதனால அந்த ராமாயண கதையெல்லாம் சொல்லலாம். அதனால அவளுக்கு கதையெல்லாம் சொல்லி புரிய வைப்பா இல்லையா.
சில இடத்துல சில வேலைகள்லாம் பண்ணேன், குழந்தைகள்லாம் பண்ணேன்னா அவளுக்கு சில கதைகள்லாம் சொல்லுவாள். அந்த கதைகள்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் இப்போ இருக்கிற தகுந்த மாதிரி கதைகள்லாம் சொல்ல, அந்த காலத்தில் ராமாயண கதைகள், இதிகாச கதைகள்லாம் சொல்லி அந்த குழந்தைகளை திருத்துவதற்கு வழியெல்லாம் சொல்லுவாள். அதனால் அப்படிப்பட்ட ராமாயண கதையெல்லாம் சொல்லலாம். அதனால் ராமாயண கதையெல்லாம் சொல்லி இனித்தா எழுந்திரா, அப்படிப்பட்ட எழுந்துக்கோ, தூங்கின்றிருக்கே, ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய். ஈதன்ன பேருறக்கம்னா உபனிஷத்தில் பார்த்தா தூங்கும்போது சர்வஜான எம்பெருமானால் அணைக்கப்பட்டு, உபனிஷத்தில் என்ன சொல்லலாம், நம்ம தூங்கும்போது என்னன்னு கேட்டால் நம்ம சர்வஜான பெருமாள் எம்பெருமான் என்ன பண்ணுவானா அணைக்கப்பட்டு உள்வெளி எதுவும் அறியாமல் அவரிடம் லயிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பெருமாளை வந்து அப்படி அப்படி அணைச்சின்னு படுத்துன்னு இருக்கமா, பெருமாளை அப்படி கட்டி பிடிச்சுன்னு இருக்கமா. அதனால அவனை தூங்கும்போது நமக்கு அவனோட ஏன்னா இதயத்துக்குள்ள இருக்கான்ல எம்பெருமான், பிரகலாத் மேலேருந்து மலையிலேருந்து விழும்போது என்ன பண்றான், தனக்கு ஏதாவது அடிபட்டு விடுவோன்னு கவலை எல்லாம் படலையாம். ஏன்னா தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட உடம்புக்குள்ள இருக்க பெருமாளுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பற்றி சொல்லும்போது அப்படி விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால் நாராயணன் என்ன, நாராயணன் ஹரி என்னாச்சுன்னா ஹரிக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, தன்னோட தந்தை வந்து மலையிலேருந்து தன்னை தூக்கியதே சொல்லானே, அதனால தன்னை ரட்சிப்பதற்கு அவன் இருக்கான்னு அவனுக்கு கவலைப்படல. அதனால அவனுக்கு வந்து ஏதாவது ஏற்படுமோன்னு சொல்லிட்டு அப்படி கட்டி பிடிச்சிருக்கான் இல்லையா. அதனால உபனிஷத்துல அதனால தூங்கும்போது சர்வஜான எம்பெருமான் அணைக்கப்பட்டு உள்வெளி எதுவும் அறியாமல் அவனிடம் லயிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதனால நீயும் என்ன பண்ற, கண்ணனால் அணைக்கப்பட்டு ஒருவரையும் மறையலை, அதனால நீ உள்ள படுத்துன்னு இருக்க, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க. அதனால கிருஷ்ணன் அப்படி கட்டி பிடிச்சுன்னு இருக்க போல இருக்கு. அதனால வெளியில எதுவும் நடக்கிறது உனக்கு தெரியல. அதனால கதவு திறந்திருக்கும் காலை வேலை விழுந்து விட்டது, அதனால கதவு திறக்கணும், கதவு திறந்து காலம்பரை ஏந்தினுவான்னு சொல்லலாம். அதனால கதையெல்லாம் முதல்ல கதையெல்லாம் சொன்னா இல்லையா, நித்திகரமான அனுஷ்டானங்கள்லாம் பண்ணேன்னா என்ன பாபங்கள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு அந்த மாதிரி நீ கண்ணனோட படுத்துன்னு தூங்கிட்டு இருக்க, கண்ணனோட கட்டி அணைச்சுன்னு இருக்க போல இருக்கு. அதனால காலம்பரை ஆயிடுத்து விழுந்து விட்டது, முதல்ல அடையாளங்கள் சொல்லுமா இங்க சொல்லலாம். ஆனால் ஸ்ரீதாமனுடைய தங்கையாக இருந்தும் நாங்கள் வந்து எழுப்பியும் நீ என்ன, அப்படிப்பட்ட நற்செல்வம் தங்காய சொல்ல அவனோட அண்ணன் பேர் என்ன, ஸ்ரீதாமன் பேரு. அவனோட தங்கையாக இருக்க கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட கைங்கரியெல்லாம் பண்ணக்கூடிய உன்னோட அண்ணன் நீ வந்து உள்ள தூங்கிட்டு இருக்க, அப்படிப்பட்ட கைங்கரியெல்லாம் பண்ணாம தூங்கிட்டு இருக்கியே, பகவத் கைங்கரியெல்லாம் பண்ண வேண்டாமா, அதனால் நித்திகர்மானுட்டானம் பண்ண வேண்டாமா, தூங்கிட்டு இருக்கே, வெடி காலமெல்லாம் தூங்கிட்டு இருக்கே, நித்திகர்மானுட்டானம் பண்ணலைன்னா அது என்ன பாவங்கள், அதெல்லாம் நிறைய உனக்கு வந்து சேரும், இதெல்லாம் சொல்லி எழுப்புறாளாம். அதனால காலை வேளம் ஆயிடுத்து, காலம்பரை விடிஞ்சு போச்சு. அதனால அப்படியும் எழுப்பி நாங்கள் வந்து எழுப்பியும் நீ தூங்குகிறாய். அதனால கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கு நினைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலே வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திரவாய் இனித்தாய் எழுந்திராய் ஈதன்ன பேரக்கம் அனைத்தில்லத்தாரம் அறிந்து. என்ன அனைத்தில்லத்தாரம்னா அனைத்துல இருக்கிறவா இல்லத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்து தெரியும்படியுமே நான் வந்து வாசல்ல கூட்டுன்னு இருக்கோம். அதனால அனைத்தில்லத்தாரம் சில பேர் மற்றவர்களை தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவான். அதனால மற்றவாள்லாம் புகழணும்னு சொல்லிட்டு சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவான். அதனால அதே போல் நீயும் என்னன்னா நடத்தியில் காட்டுகிறா, நீ என்ன உன்னை வந்து நாங்கள் எல்லாம் எழுப்புறோம், நீ வந்து என்ன பண்ணுவோம், உன்னெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் எழுப்புறோம், வந்து வாசலை கூப்பிடுறோம், எல்லாரும் துயில் உணர்ந்த பின் நீ உணராமல் தூங்குகிறா, இது மற்ற வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ என்ன பண்ணுவ, அந்த மாதிரி இல்லாமல் மற்ற வாழெல்லாம் வாசலில் வந்து கூட்டுன்னு இருக்காளே, வாசலில் என்னவோ நடக்குதுன்னு எட்டி பார்ப்பா, கடைசியில் பார்த்தா நீ தூங்கின்னு இருப்ப, காலங்காலத்தால் தூங்கின்னு இருப்ப. அதனால அனைத்தில்லத்தாரும் அறிந்து. அதனால உண்மையில் பார்த்தா எம்பெருமான் விஷயமான அனுபவத்தில் ரகசியமாக இருக்கிறாய், பெருமாளோட கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுன்னு இருக்க கிருஷ்ணன். அதனால தான் பார்த்தா முதல் பாசுரத்திலே பார்த்தோம் இல்லையா, நீ எல்லாம் ஒழிக்க முடியாதபடி அங்கே திருத்துழ வாசனையெல்லாம் படிக்கிறதுன்னு சொல்லி அந்த முன்னாடி இருக்கிற தோழியை சொன்னான். அதனால உண்மையில பார்த்தா எம்பெருமானோட விஷயமான அனுபவத்தில் ரகசியமாக இருக்கிறார். அதனால அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிற, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க, கதவு திறக்க மாட்டேங்கிற. அதனால இப்போது எல்லாராலும் அறியப்பட்டது, நாங்கள் வாசல்ல வந்து குயோமுரன் கத்தின்னு இருக்கோம். குயோமுரன்னு பகவதனம் பண்ணிட்டு இருக்கோம், சத்தம் போட்டுன்னு இருக்கோம், எழுந்துருன்னு வாசல்ல பார்த்தா சில பேர் ராத்திரில ஏதாவது உள்ளுக்குள்ள தாப்பா போட்டுன்னு தூங்கிட்டு இருப்பா, வாசல்ல கூடுண்டே இருப்பா, காதலே விழாது, அவள் வீட்டில் ஏதோ கதவெல்லாம் தாப்பா போட்டிருக்காளே, வாசல்ல ஏதோ சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற வில்லேஜ் எல்லாம் வந்து எட்டி பாப்பா இல்லையா, வாசல்ல வந்து பாப்பா என்ன ஆச்சு ஒரே சத்தமா கேட்கறதுன்னு எட்டி பாப்பா இல்லையா. அதனால அப்படிப்பட்டு நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டா இப்போது எல்லாரும் வந்து எல்லாருக்கும் தெரியும்படி ஆயிடுது. அதனாலதான் பார்த்தா அந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தின் போது அந்த மாலையை சாத்தின உடனே பெருமாள் என்ன பண்றாங்க, முதல்ல ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் தான் தெரியும் இந்த மாதிரி தினம் மாலையெல்லாம் சூடி கலந்த மாலையெல்லாம் வந்து தினம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா, அதனால சாத்திட்டு இருக்கோம்னு தெரியும். அப்ப பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சது, ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியறதுக்கோசரம் என்னன்னா அன்னைக்கு பார்த்தா என்னைக்கும் இல்லாத ஒரு வாசனை இருந்தது, ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தா நான் வீட்டு வாசல்ல வந்து நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம்,
அப்படி வந்து அருகில் உள்ளவர்களுக்கு இன்னும் தூங்குவது வெளிப்பட்டு விட்டது, நீ இன்னும் தூங்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால வெட்கப்பட்டு தூக்கத்திலிருந்து சீக்கிரமா எழுதுவா. அவனுக்கு அந்த மாதிரி கூட வெக்கம் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ தூங்கிட்டே இருக்க, இன்னும் ஏந்துக்கல, வாசல்ல சத்தம் போட்டு இருக்கும், வாசல்ல இருந்து கூட்டம் இருக்கும், பஜனை எல்லாம் பாடின்னு இருக்கும் உன் வீட்டு வாசல்ல. அதனால இந்த பாசுரத்துல நற்செல்வம் என்பவன் ஸ்ரீராமன். இவர்கள் வந்து இருவரும் இணைபிரியாத நண்பர்கள். அவனால கிருஷ்ணனோட இணைபிரியாத நண்பர்கள். ஆனால் லக்ஷ்மணன் போலவும் பரத சத்ருகுணன் போலும் உள்ளவர்கள். அதனால ராமன் குகனிடத்திலும் சுக்ரீவன் விபீஷனிடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்வானோ அதனால கண்ணன் இடத்திலும் ஸ்ரீராமன் இடத்திலும். அதனால கண்ணன் என்ன பண்ணுவான், ராமன் ராமாவதாரத்துல அதனால தம்பிகிட்டெல்லாம் எப்படி இருப்பானோ அது மாதிரி ஸ்ரீராமன்ட்டையும் இருப்பானாம் இந்த பாசுரத்துல. அதனால நற்செல்வன் தங்காய் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமன் என்கிறவன் அப்படிப்பட்ட கைங்கரெல்லாம் பண்ணக்கூடிய அவனோட சகோதரன் மூல பாவிக்கக்கூடியவன் கண்ணன். அதனால அப்படிப்பட்ட முதல்ல அந்த விஷயத்துக்கு சொல்லும்போது சொல்றாங்க எக்ஸ்பிளனேஷன். அதனால அறிந்துன்னா ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ தூங்கிட்டு இருக்க, நீ கிருஷ்ணாரவம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏந்துக்கல அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஏந்துக்கவும் சொல்லி கூப்பிடலாம். அதனால இதன்ன பேருறக்கம் என்று விசேஷமா அனுபவிக்கிற. மேல பாக்கி இதோட சுவாபதேசங்கள்லாம் நாளைக்கு பார்த்துட்டோ மேல அடுத்த பாசுரத்துக்கு புள்ளின் வாய்க்கின்றான பாசுரம் நாளைக்கு பார்ப்போம். இன்னும் விசேஷமா இந்த 2 பாசுரத்துல சொன்னோம் இல்லையா, முதல்ல ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு இல்லைங்கிறது. முதல்ல கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ற, ராமாவதாரத்தை பத்தி சொல்ற. ராமன் உயர்ந்தவன், மனத்துக்கு இனியவன் ராமன். அப்புறம் அவளுக்கெல்லாம் அடுத்த பாசுரத்துல பார்த்தா ரெண்டு தோழிகளுக்குள்ள ஒரு கலகம் ஏற்பட்டு அவ ஒரு குரூப் சொல்றா ராமன் உயர்ந்தவன் கிருஷ்ணன் உயர்ந்தவன். அதாவது ராமன் உயர்ந்தவன் எப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல நிறைய பார்த்தோம். பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி அவெல்லாம் பேசின விஷயத்தெல்லாம் பெரியாழ்வார் நிறைய அனுபவிச்சிருக்கார். ராமனோட குணங்கள்லாம் பத்தி சொல்லுவார், கிருஷ்ணனோட குணங்கள்லாம் பத்தி சொல்லுவார். அதனால இதெல்லாம் நம்ம அடுத்த பாசுரத்துல புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை பாசுரத்துல விசேஷமா அனுபவிக்கலாம். இதோட சுவாபதேசத்தை நாளைக்கு பார்த்து மேற்கொண்டு பார்க்கலாம். சதம மணிநீலா சாரு கல்காரகஸ்தான் ಸ್ತನಭರಣ ಅಮಿತಾಂಕಿ ಸಾಂತ್ರವಾತ್ಸಲ್ಯ ಸಿಂಧು ಅಳಗವನಿಗಿದಾ ವಿಸ್ರಗ್ಭಿರ ಕೃಷ್ಣನಾಥ ವಿಲಸದಿ ಸೃದಿಗೋದಾ ವಿಷ್ಣುಚಿತ್ತಾತ್ಮಜಾನಃ ಸತಮಘಮಣಿನೀಲಾ ಚಾರುಗಲ್ಗಾರಗಸ್ತಾ ಸ್ತನಭರಣಮಿತಾಂಕಿ ಸಾಂತ್ರವಾತ್ಸಲ್ಯ ಸಿಂಧು ಅಳಗವನಿಗಿದಾ ವಿಸ್ರಗ್ಭಿರ ಕೃಷ್ಣನಾಥ விலசது சிறுதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா. திருவாழி பூரத்து ஜகத்வதித்தாழ்வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே. பெரும்போதொரு மாமனுக்கு பின்னானாள் வாழியே. 143 உரைத்தாள் வாழியே. உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. முருவாரன் திருவல்லி வளநாடு வாழியே. வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.